இன்னைக்கு ஆக்சுவலா டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங்கோட பேஸ் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராமிங் நம்மளை விட்டுட்டு போகாது. ஸோ எஸ், த எக்ஸாக்ட் கான்செப்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இது வந்து நான் ஷார்ட்டாக வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரை கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரிப்பீட் யோர் செல்ஃப். ஸோ தட் இஸ் வாட் த பிஹைண்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்கு. எனக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சீக்வன்ஸாகவே திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது. திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்படி ஒன்ஸ் இல்லை, ட்வைஸ் த்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி மோர் தென் ஒன்ஸ் எங்கெங்கெல்லாம் எனக்கு அங்கே யூஸ் ஆகுதோ அந்த கோடை வந்து நான் திருப்பி டைப் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒன்று டைம் வேஸ்ட் ஆகும் டைப் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இந்த லைன் அண்ட் அதுக்கான எக்ஸாக்ட் ப்ராசஸிங்காக மெமரி அண்ட் அதே மாதிரி இட்டிரேஷனுக்கான ஸ்பீடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராமை கொஞ்சம் டிலே பண்ணும், லேக் ஆகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்எவர் யூ ஹாவ் ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸு, இதே சேம் சீக்வன்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் சீக்வன்ஸை ஒரு ப்ரோக்ராமா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணினோம் அப்படின்னா எஸ், தட் இஸ் வாட் ஸ்பெசிஃபைட் அஸ் லைக் எ ஃபங்க்ஷன். அண்ட் அதுதான் டோன்ட் ரிப்பீட் யோர் செல்ஃப். இதை திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக செப்பரேட்டாக ஒரு இடத்துல யூ கேன் ஜஸ்ட் டிஃபைன் இட் அண்ட் வேரெவர் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கால் இட் அண்ட் யூட்டிலைஸ் இட். அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ எப்பயுமே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில். ஸோ எப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அந்த எக்ஸாக்ட் கோர் கான்செப்ட் நம்மளுக்கு எப்போ புரியுதோ, ஆமாம்ப்பா ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, இந்த எக்ஸாக்ட் கான்செப்டை நான் திருப்பியும் யூஸ் பண்ண வேண்டியது வரும், யூட்டிலைஸ் ஆகும், அதனால இது ரொம்ப முக்கியமா. ஸோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் இது ஒரு செப்பரேட்டா ஃபங்க்ஷன் எழுத முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கண்டிப்பா இன்ன வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஸோ அஃப்கோர்ஸ், டு பி ஸ்பெசிஃபைட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவேவும் எஸ், யுவர் ஃபோக்கஸ் கோஸ் டுவர்ட்ஸ் தட். அதில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே? ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெரிஞ்சது தான், எப்பயுமே ஒரு பர்சன் ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு யாராவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளோட உடம்பு ஃபிட் ஆகுமா, ஹெல்த்தி ஆகுமா? நோ, இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இறங்கி கொஞ்சமாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டூ இட் அவர் செல்ஃப், ஃபார் மீ, ஃபார் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, அண்ட் அதுவும் பேஸா இந்த மாதிரி ஒரு டிஃபைனிங், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அது எதுக்காக, எப்போ எனக்கு தேவைப்படும், எங்க நான் கால் பண்ண போறேன், இது எல்லாமுமே ஒரு ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ், யூஸ்வலா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், தேர் இஸ் அ சின்டாக்ஸ். எப்படி நாம ஃபார் லூப், வைல் லூப், இஃப், இதுக்கெல்லாமே ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்தோமோ, கரெக்டாக அதுக்குரிய சின்டாக்ஸை நம்ம பார்த்தோமோ, எஸ் டிஎஸ் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇஎஃப், இது கீவேர்டு, டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் நேம் அண்ட் அஃப்கோர்ஸ் பெராந்தசிஸ், இங்கே கோலன். அண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு, அந்த எக்ஸாக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க நம்மளுக்கு வரப்போகுது. அண்ட் இதை நாம ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்க போறோம். எதை ரிட்டர்ன் பண்ண போறோம்? சம், ஏதோ ஒரு வேல்யூ. ஒரு வேல்யூவா இல்ல நிறைய விஷயம் இருக்கு, அதை நாம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்றோம்.
ஓகே, ஹியர் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு பேரை சொல்லி டிஃபைன் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை. டிஃபைன் பண்ணினதுக்கு அப்புறமா எங்க உங்களுக்கு தேவையோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டுமே கால் பண்ணா இது எல்லாமுமே எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ நம்ம கால் பண்ண போறது இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ காலிங் அப்படிங்கும்போது இட் எக்ஸிக்யூட்ஸ் ஆல் திஸ் ஸ்டேட்மெண்ட் இதே சீக்வன்ஸ்ல. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணினோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் ஆல் அபவுட் வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒரு வேரியபிள் நேம் ஆர் ஃபங்க்ஷன் நேம் ஆர் கிளாஸ் நேம் எல்லாத்துக்குமே there is a set of rules. Can anyone specify என்ன ரூல்ஸ் அதுங்கிறது? Anyone? How it has to be? Yes, yes. ஓகே, என்னாச்சு? என்ன கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ஆக்சுவலா ஒரு வேரியபிள் நேம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ நம்ம பார்த்தோம். அதே சேம் நம்ம இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல நம்பர்ஸ் இருக்க கூடாது. எஸ், ஓகே, நம்பர்ஸ் இருக்க கூடாது. தென் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட்ல வர கூடாது. ஃபர்ஸ்ட்ல வரலாம். வரலாம். எஸ் எஸ். ஓகே. ஓகே. தென் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லுங்க. அதாவது ஸ்மால் ஆல்பபெட்ல இருந்தும் ஸ்மால் ஆல்பபெட் அப்பர் கேஸ் ஆல்பபெட்டும் இருக்கலாம், டிஜிட்ஸும் இருக்கலாம். இது இருக்கும். அப்பர் கேஸ் இருக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆக கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆக கூடாது. ஸ்பெஷல் கேரக்டரே இருக்க கூடாது. எஸ். ஓகே. ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க கூடாது, ஸ்பேஸ் இருக்க கூடாது, கீவேர்ட்ஸ் இருக்க கூடாது. அண்ட் ஒரே ஒரு விஷயம், அண்டர்ஸ்கோர் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்கோர் அந்த ஸ்பேஸ்க்கு பதிலா அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ்க்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். அண்ட் எஸ், கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், அண்டர்ஸ்கோர் எங்க வேணாலும் வரலாம். ஃப்ரண்ட்லயும் வரலாம். நாட் ஒன்லி சிங்கிள், டபுள்ஸ் வரலாம், ட்ரிபிள்ஸ் வரலாம், எத்தனை டைம் வேணாலும் அண்டர்ஸ்கோர் வரலாம் ஆஸ் அ வேரியபிள் நேம் ஆர் ஃபங்க்ஷன் நேம் ஆர் ஒரு கிளாஸ் நேம். ஓகேங்களா? அண்ட் கிளாஸ்ல நாம ரொம்ப ரொம்ப நிறைய இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு நாம ஸ்டார்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த பார்க்க போறோம். ஸோ அதனால கவனமா இருந்துக்கோங்க. ஸோ எஸ் டியர்ஸ், இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஸோ ஆல்பபெட்ஸ் அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம்க்கு நம்ம கொடுக்க போறோம். அண்ட் டிஜிட்ஸ் கொடுக்கலாம், ஆனா ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்கோர் எங்க வேணாலும் இருக்கலாம். டிஜிட் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஏன்னா இந்த இடத்துல டிஇஎஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்ட். அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கு பாதி பாதியா உங்களுக்கு பிரிச்சு நான் டிஃபைன் பண்ண போறேன். அது என்ன பாதி பாதியா? எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நாம இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ண போறோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here as usual எல்லா இடத்துலயுமே இந்த இங்க வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போறேன். அண்ட் டு பி த திங், பிரிண்ட் மட்டும்தான் வருமானு கேட்டா இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வருமானு கேட்டாலும் இல்ல. ஸோ என் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க இங்க கொடுக்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துல பிரிண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதா, அது கரெக்டா ஒர்க் ஆகுதா, உங்களுக்கு என்ன டிஸ்பிளேல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போறேன். அண்ட் இதோட எக்ஸாக்ட் ஆன ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸையும் கொடுத்து நமக்கு ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நாம இப்போ பண்ண போறோம். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் பி அட்டென்டிவ். நடுவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்டாப் மீ தட். ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ டுவர்ட்ஸ் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ஸோ டிஃபைனிங் அப்படிங்கும்போது டிஇஎஃப் அப்படிங்கிறது தான் கீவேர்ட். அண்ட் இதுக்கு நேம், நம்ம ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணும்போது இதை ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கால் பண்ணும்போது அதை பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுவோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here இது ஃபங்க்ஷனலோட பாடி ரிட்டர்னிங் எ வேல்யூ. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம கோலன் போடவுமே நம்மளுக்கு இண்டென்டேஷன் தானாவே வரும். வேற அந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு வரும்? எஸ், நம்மளுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் ஹாஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் எப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்காக இப்போ என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத again I just let you know. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரிண்ட் இல்லாமையும் அண்ட் இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம நாம இப்போ ஃபங்க்ஷனாலிட்டிஸை பண்ண போறோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்த விஷயம், எஸ் இந்த பிரிண்ட்டுக்கு பதிலா ரிட்டர்ன் கொடுக்க போறோம். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்பெசிஃபை வித் பெராமீட்டர். ஒரு பெராமீட்டர் கொடுக்கலாம் அண்ட் மோர் தென் அ பெராமீட்டர் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும் கிடையாது, மல்டி வேல்யூஸ் இருக்கு. பூலியனாவும் ரிட்டர்ன் ஆக போகுது, லிஸ்டாவும் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ் இங்க பார்க்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை எங்க இருந்து எப்படி கால் பண்ண போறோம். திருப்பி சொல்றேன், எல்லா கான்செப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயுமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா இவ்வளோ விஷயத்தையும் பிரிச்சு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நடுவில் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் பேஸ். ஒரு ப்ரோக்ராமிங் நான் எக்ஸ்பெக்ட் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா இந்த பேசிக்கை நம்ம நல்லா எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நல்லா கிளாரிஃபையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ் அடுத்தடுத்து நம்ம ஈஸியா மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஸ்டெப் 1 அண்ட் அடுத்தது 2 and this one is 3 and 4 5 அப்படிங்கிற மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா போகலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது how I just specify ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ லெட் டிஃபைன் அ ஃபங்க்ஷன் DEF அப்படின்னு நான் இங்க ஒரு டிஃபைனிங் இருக்கு. அண்ட் லெட் ஐ ஜஸ்ட் கிவ் அ ஃபங்க்ஷன் நேம். ஸோ greet அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம். உள்ள பெராமீட்டர்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. கோலன் கொடுத்ததுக்கு அப்புறமா இண்டென்டேஷன் தானாவே ஃபார்ம் ஆகுது. என்ன வரணும்? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், நிறைய ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஆக்சுவலா ஃபங்க்ஷன் எழுதுறதே ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸை நம்ம இங்க போடுறதுக்கு தான். பட் இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு லைன் மட்டும் கொடுத்து ஹலோ அப்படின்னு கொடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார எனி எரர்ஸ் வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாவே நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளார ஏதாவது எரர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஃபைன் பண்ணும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரர்ஸும் ஷோ ஆகாது. ஆனா when you call எக்ஸாக்டா அந்த எரர் ஹைலைட் ஆகி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் பி அவேர் எந்த இடத்துல என்ன மாதிரியான அஃப்கோர்ஸ் எரர் கொடுக்குறீங்களா, பர்பஸ்ஃபுல்லா கொடுக்குறீங்களா, இஸ் ஜஸ்ட் டு மேக் அன் எக்ஸிக்யூஷன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்? இல்லப்பா நான் கிரீட்னு கால் பண்ணா எனக்கு ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கிரீட்னு கால் பண்ணா எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகணும். அண்ட் எப்படி கால் பண்ண போறீங்க? ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட நேமு. ஓகே, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட நேம் நம்ம இந்த பெராமீட்டர்ல ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோமா? ஏதாவது பாஸ் பண்ணிருக்கோமா? இல்ல மேம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. அப்போ கால் பண்ணும்போது நாம எந்த ஆர்குமெண்ட்டும் அதாவது எந்த பாஸ் பண்ண பெராமீட்டரும் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படியே எக்ஸிக்யூட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கோ அது இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. இது ஒண்ணு. இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். ஓகே, 2 நம்பர் ஆட் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்கேயும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் நாம இங்க டிஃபைன் பண்ணல. num1 which is equal to 78, num2 which is equal to 10 கொடுத்துக்கிறேன். and tot is equal to num1 plus num2 and print tot. ஓகே, அண்ட் ஒன் செகண்ட் திருப்பி இங்க ஒன்று உங்களுக்காக நான் காமிச்சிடுறேன். வேணும்னே தான் பர்பஸ்ஃபுல்லா நான் இந்த இடத்துல பெராந்தசிஸ் போடல. எப்படி? பெராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணி போடல. அண்ட் இந்த இடத்துல if I execute எனக்கு எரர் அடிக்குது. திஸ் ஒன் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான ஓகேங்களா, பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான இந்த எக்ஸாக்ட் விஷயம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அது பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான தப்பு டிஃபைன் பண்ணும்போது பண்ணாதீங்க. அண்ட் இதே சேம் திங் இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு எரர்,
இங்க பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஆப்பரண்டுக்கான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். தட் இஸ் ஃபங்க்ஷனை நாம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் அடிக்காது அப்படிங்கிற விஷயம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் தயவு செஞ்சு எரர் விட்டுறாதீங்க. ஸோ இட் ஷோஸ் ஹியர் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல num2ன்னு இருக்கு, இந்த இடத்துல num21 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் இதுவா அதுவா அப்படிங்கிறது இட் நெவர் எவாலுவேட்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? சின்டாக்ஸ் எரர் காட்டும், ஆனால் லாஜிக்கல் எரர் காட்டாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த சின்டாக்ஸ் எரர்னா என்ன, லாஜிக்கல் எரர்னா என்ன அப்படிங்கிறதையும் நாம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி 1 or 2 days. சரி, இப்போ இந்த இடத்தில் கைண்ட்லி ஜஸ்ட் see here நம்ம கரெக்டாவே கொடுத்துட்டோம். and if I just call this function, கவனிச்சுக்கோங்க, if I just call this function, what happens? நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட். ஓகே, ஸோ அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இப்போ சொல்லுங்க, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன? எஸ் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? நம்மளுக்கு இங்க உள்ள எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? மோர் தென் 2 3. ஓகேங்களா? ஸோ இங்க ஆட் நம்பர்னு எப்ப நீங்க கால் பண்ணாலும் எனக்கு இங்க 88 தான் வரப்போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 88 வர்றதுக்காக இந்த ஆட் கால் பண்ணணுமா அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஏன்னா நம்ம பர்பஸ்ஃபுல்லா தான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம். பட் ஆனா இங்க நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வேரியபிளை நாம இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். num1 num2 அண்ட் மூணாவது ஒண்ணு இருக்கு TOTன்னு. இப்ப சொல்லுங்க, நான் அவுட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறேன், எனக்கு இந்த num1 num2 இந்த டோட் அப்படிங்கிறது ஏதாவது எனக்கு தெரியுமா? Do I know anything? Yes or no? தெரியாது மேம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா add num அப்படின்னு கால் பண்ணா எனக்கு 88 அப்படிங்கிறது எக்ஸாக்டா டிஸ்பிளே ஆகுது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் ஃபார் யூ num1ன்னு கொடுத்தா ஏதோ ஒண்ணு சொல்றப்பா, அது என்னன்னே இங்க டிஃபைன் ஆகல. num2ன்னு ஒண்ணு கொடுக்குறீங்கப்பா, அதுவும் இங்க டிஃபைன் ஆகல. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் TOT அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொடுத்தீங்களே, அதுவும் எனக்கு டிஃபைன் ஆகல. அப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், மெயினா முக்கியமா வேரியபிள்ஸ், எனிதிங் ABCD வாட் எவர் யூ ஜஸ்ட் கிவ், எனக்கு வெளியே இருக்கிற எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பத்தி ஒன்னும் தெரியாது. ஆனா இங்க நாம டிஃபைன் பண்ணியிருக்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தெரிய வாய்ப்பு இருக்கா? இங்க நாம ஃபங்க்ஷன்ல நாம அதாவது வெளிய மெயின் ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு கொடுக்கறது ஃபங்க்ஷனுக்குள்ள தெரிய வாய்ப்பு இருக்கா? என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்ல என்ன ஏதுங்கிறதையும் கரெக்ட் பண்றேன் நான். சவுண்டா யோசிங்க. குளோபலா டிஃபைன் பண்ணியிருந்தா, இனிஷியேட் பண்ணியிருந்தா உள்ள தெரியுமா மேம்? ஒன்லி குளோபலா Doubt. இருந்தா மட்டும்தான் தெரியுமா ஸ்வேதா? இல்லை, அதான் மேம் கேட்குறேன். குளோபலா இருந்தா தெரியும் அப்படின்னு நீங்களா யோசிக்கிறீங்க. ஓகே ஃபைன், குட். நாங்க இந்த ஆன்சரை எடுத்துக்கிறேன். வேற எனிதிங்? ஓகே, அது அப்படியே பெண்டிங்ல போடுறேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு இங்க ஒரு வேரியபிள் ABC அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ABC இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது A10 B12 C13 அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நான் A அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று A+2 ஆர் எனி அதர் திங் நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கும்போது எனக்கு இங்க தெரியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது டிஃபைன் பண்ணியிருக்கிறது எனக்கு வெளியே தெரியாது. ஆனா இங்க நான் எதையாவது டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அதோட வேல்யூ இங்க என்ன ஆகும் அப்படிங்கறத வெயிட் பண்ணுங்க, நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எஸ் அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு மேக் யூ ஒன் மோர் திங், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம், நம்மளுக்கு வெளியே அஃப்கோர்ஸ் இட் ஷோஸ்
அதே மாதிரி நம்பரை வந்து இன்டீஜரை இங்க ஸ்பெசிஃபை பண்ணினோம், அதுவும் நம்மளுக்கு வெளியே நம்பரா தான் வெளியே வந்திருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல டிஃபைன் ஃபுல் நேம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டு மூணு விஷயத்தை ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதையும் நான் இங்க அஜந்தான்னு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதையும் நான் இங்க தேவி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பிரிண்ட் இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஃபுல் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் அதுக்கப்புறமா லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபுல் நேமை நான் இங்க கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இங்க இடத்துல ஃபுல் நேமை நான் கொடுக்குறேன். வாட் ஹேப்பன்ஸ், நம்மளுக்கு அஜந்தா இந்த இடத்துல ஸ்பேஸ் தானாவே வருது. எஸ் சார். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே, இந்த இடத்துல மெயினான விஷயம் நீங்க கொடுக்கறது என்ன மாதிரியான ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதை நான் பெராமீட்டர் பாஸ் பண்ணும்போது இதே சேம் விஷயம் வேற மாதிரி வரப்போகுது. அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி ஆகணும், அதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். அப்பையும் எனக்கு இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நவ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்தில் again I just give you a small summarization. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை நாம கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரப்போகுது, தட் இஸ் வாட் த மெயின் திங். ஓகேங்களா? ஸோ அதுதான் நாம இப்ப பண்ண போற மெயின் யூஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், கால் பண்றோம். அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணினோம், உள்ள வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணினோம், வெளியே அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் ஹியர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், உள்ள ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை நாங்க இங்க வெளியே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Do you have any doubts? No? No? ஃபங்க்ஷன் டிஃபைனிங் தானே, வேற எதுவும் இஷ்யூ இல்ல இல்லையா? மேம் சொல்லுங்க ஹென்றி. ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த டோட்டல் போட்டுருந்தீங்களா, டிஓடி, இந்த லைன் காட்டுங்க கொஞ்சம் ப்ளீஸ். இங்க பிரிண்ட் டிஓடின்னு போட்டிருந்தீங்க, பிரிண்ட் ஆட் நம்னு ஏன் கொடுக்கல மேல கொடுத்த மாதிரி? புரியல. ஆட் நம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்க தான் நான் கால் பண்றேன். இதை டிஃபைன் பண்ணிட்டு வெளியே நான் கால் பண்றேன். ஹென்றி, ஆக்சுவலா இது ஃபங்க்ஷனோட நேம். ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கேன். இது ஆட் நேம் தான் கொடுக்கணும்னு கிடையாது, எந்த பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த பர்டிகுலர் திங். எஸ், அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் டு ஹேவ் A to Z, upper A to Z, 0 to 9 underscore இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, நம் ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இல்லாம எந்த நேமை வேணாலும் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட். அப்படி நீங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் நேம் யூ ஆர் கோயிங் டு கால், அண்ட் இதுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதோட ரிசல்ட் எனக்கு இங்க வெளியே வருது. ஹென்றி, இஸ் இட் கிளியர்? ஓகே மேம். ஓகே, ஃபைன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்னங்கிறது புரியும். நோ ப்ராப்ளம். ஓகே, நோ இந்த இடத்துல நவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், நான் திருப்பியும் கவனிச்சுக்கோங்க. ஒரு டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஃபுல் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்னிங் எ வேல்யூ தான். அப்போ நீங்க எதுக்கு மேம் பிரிண்ட் கொடுத்தீங்க? ஒன்றும் இல்லை, பிரிண்ட் அப்படிங்கும்போது உள்ள எப்படி பிரிண்ட் ஆகுது, உள்ள என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரிண்ட். அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், பிரிண்ட் ஆகும்போது எப்படி நம்மளுக்கு வெளியே ஆன்சர் வருது அப்படிங்கிறது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அதை திருப்பி நான் இங்கே ரிப்ளை பண்ணுறேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here, A is equal to ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா 34 அப்படின்னு போடுறேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here what it is. It is a string variable. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்தில் A அப்படின்னு நான்
பிரிண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 34 கோட்ஸ்குள்ள வரும். ஏன்? ஸ்ட்ரிங் மேம் அது. string. ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, அதே சேம் திங். முக்கியமா இன்னொரு விஷயம், பிரிண்ட் ஏ. இப்போ எனக்கு என்ன வரும்? 34. ஏன் அந்த கோட்ஸ் வரல? நிகழ், ஏன் அந்த கோட்ஸ் வரல? print யோசிச்சு சொல்லுங்க. பண்ணனால வரலே. இல்ல இல்ல, யோசிங்க யோசிங்க. இந்த இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிரிண்ட் பண்றதுனால அப்படின்னு ஆக்சுவலா பிரிண்டோட விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கேன். வாட் ஜஸ்ட் பிரிண்ட்ஸ் டூ? இட் ஷோஸ் ஒன்லி த வேல்யூ. Value. ஓகேங்களா? வேல்யூ மட்டும் தான் காமிக்கும். அது என்ன டேட்டா டைப் என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு ஷோ பண்ணாது. அண்ட் அதே சேம் தான் இங்க கவனிங்க. இந்த இடத்தில், ஓகே, இந்த இடத்தில் அப்படியே சேம் திங். இஃப் ஐ ஜஸ்ட் மேக் இட், கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல பிரிண்ட்டுக்கு பதிலா நான் இங்க ரிட்டர்ன் கொடுத்தேன்னா, எப்படி ரிட்டர்ன் கொடுத்தேன்னா, கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், அதே ஃபுல் நேம் தான் நான் இங்க கால் பண்ண போறேன். வேற எந்த சேஞ்சஸும் நான் இங்க பண்ணல. அவுட்புட் எப்படி வருது? கோட்ஸ்குள்ள வருது. அண்ட் ப்ரீவியஸா நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சு? வித்தவுட் கோட்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுது நம்மளுக்கு? பிரிண்ட் என்ன பண்ணுது? ஜஸ்ட் பிரிண்ட் டிஸ்ப்ளே. வந்து டேட்டா டைப்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டேங்குது மேம். டேட்டா டைப்பை ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது அதோட ஒர்க் கிடையாது. என்ன வேல்யூவோ அதுதான் காமிக்கணும். அதுதான் கொடுக்கும். அதை மட்டும் சொல்லுவோம். ஏன்னா டேட்டா டைப் காமிக்காது அப்படிங்கறத நம்ம அதை டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்லக்கூடாது. பிரிண்ட் என்ன வேல்யூவோ அதை காமிக்கணும். அதுதான் வேல்யூ என்னவோ அதுதான் ஷோ. எக்ஸாக்ட்லி, அப்படி அதோட நிறுத்திக்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ? ஃபுல் நேம்கான வேல்யூ என்ன? அஜந்தா தேவி, நடுவுல ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒண்ணும்பா, அவ்வளவுதான். அது விட்டுருச்சு. ஆனா கவனிச்சுக்கோங்க, இப்போ ஒரு பாக்ஸ உங்ககிட்ட கொடுக்குறேன், ஓகேங்களா? ஒரு பாக்ஸ உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்கு, என்ன பண்ண சொன்ன எதுன்னு எனக்கு தெரியாது. சோ கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். சோ இது ரிட்டனுக்கான விஷயம். ஆனா பிரிண்ட் என்ன பண்ணும்? என்ன இருக்குன்னு பிரிண்ட் அதை ஓபன் பண்ணி பார்த்து, அதாவது அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்து அதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்து கொடுக்கும். தட் இஸ் வாட் த பிரிண்டோட ஒர்க். புரியுதுங்களா? உள்ள இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்து ஷோ பண்ணும். அது ஸ்ட்ரிங்கா, இல்ல அது இன்டீஜரா, அது ஃப்ளோட்டா. ஆக்சுவலா இன்னொன்னு சொல்ல போனா, இந்த இடத்துல நான் கோட்ஸ் கொடுக்கலன்னா சத்தியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எஸ்ஸா? இந்த கோட்ஸை நான் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு என்னன்னு தோணிருக்கும்? இட் இஸ் அ இன்டீஜர் அப்படிங்கறத நினைச்சிருப்பீங்க. எஸ்ஸா? 34 அப்படி கிடையாது, 34ன்னு நம்ம சொல்லியிருப்போம். 34 வேற, 34 வேற. சரிங்களா? ஸோ எஸ் டியர்ஸ், ஸோ இந்த இடத்துல நாம ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்கறது தான் கரெக்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் அதே சேம் திங், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இங்கேயும் நாம என்ன பண்ண போறோம்? ரிட்டர்ன் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஹியர் திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட், எப்படி திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்றேன். அண்ட் ஹியர் ஆட் நம்ம நான் கால் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? என்ன ஆன்சர் கிடைக்கும்? 88. ஆஃப் கோர்ஸ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம். ஓகே, இப்போ சொல்லுங்க, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்மளுக்கு ஃபங்க்ஷன், ஓகே, நான் திருப்பி ஒரு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிட்ட கேட்கறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல 2-3 செட் ஆஃப் லைன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா, நம்மளுக்கு திருப்பி அதே சீக்வன்ஸ்ல ரிப்பீட் ஆகுது. என்ன பண்றோம்? இங்க ஒரு 10 லைன், இங்க ஒரு 10 லைன், இங்க ஒரு 10 லைன் அப்படின்னு சொல்லி 30 லைன்ஸ். இது வெறும் லைன்ஸ்க்காக மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் நம்மளுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கும். மேபி இட்டிரேஷன் நடக்கலாம், லூப் ஆகலாம், இல்ல அதுல ஏதாவது ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு ஆகும், ஸ்பீடு நம்மளுக்கு லேக் ஆகும், மெமரி ஸ்பேஸோட ஆக்குபேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 30 லைனுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? எஸ், இந்த 10 லைனை மட்டும் ஒரு டிஃபைனிங் அப்படின்னு சொல்லி நான் இங்க எழுதிட்டு இங்க ரிட்டர்ன் பண்ண போறேன். எப்போ? இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எப்போ கால் பண்றேனோ என்னோட கர்சர் என்னவாகும்?
என்னோட கர்சர் எங்க போகும்? இங்க இருந்து எங்க கால் ஆகுதோ இந்த இடத்துல டிஃபைன் பண்ண இடத்துல போகும். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் ஆகும். ரிட்டர்ன்னு சொல்றேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் வேல்யூ ரிட்டர்னிங் ஆயிடும். திருப்பி இப்படியே வந்துட்டு இருக்கு. இங்க F1 ஆஃப் அப்படின்னு சொல்லி கால் பண்றேன். என்னோட கர்சரோடது இங்க போகும். அதாவது எங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை மட்டும் தான் நாம மெமரியில வச்சிருப்போம். ஓகேங்களா? மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இங்க இருந்து நம்மளோட கர்சர் மூவ் ஆகுது. இது ஃபுல்லுமே எக்ஸிக்யூட் ஆகுது. ரிட்டர்ன் பண்ண சொல்றேன், ரிட்டர்ன் ஆகுது. திருப்பியும் அடுத்து F1 எப்போ உங்களுக்கு தேவையோ கால் பண்றீங்க. கர்சர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. ரிட்டர்னிங் சொல்றேன், அதோட வேல்யூ எனக்கு இங்க ரிட்டர்ன் ஆகுது. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? எஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 10 லைன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு சேர்த்து 12 லைன்ஸ் அண்ட் 13, 14, 15. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 30 லைன்ஸ்க்கு பதிலா 15 லைன்ஸ் தான் எனக்கு இங்க வந்திருக்கு. லைன்ஸ் பெருசான்னு கேட்டா இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பீட் அண்ட் மெமரி ஆக்குபேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது எனக்கு இங்கே ரெடியூஸ் ஆயிருக்கும். எஸ் ஆர் நோவா? எஸ். விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, again நான் from the beginning இருந்தே ரிப்பீட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விஷயம் என்னன்னா, எஸ் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ரிப்பீட் யோர் செல்ஃப். அதாவது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி, மெமரி ஆக்குபேஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் எல்லாமே நம்மளுக்கு லேக் ஆகுது. ஸோ அதனால இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு பதிலாக we are going to define a function. ஓகே, அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நேமை கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் யூ ஹேவ் பேராமீட்டர்ஸ் ஆர் வித்தவுட் த பேராமீட்டர்ஸ். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டிஃபைனிங் அண்ட் ஹியர் ரிட்டர்னிங். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கோ அந்த செட் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இதே சேம் சீக்வன்ஸை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு தோணுதோ, அதாவது இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தோணுதோ, அப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. என்னோட கர்சர் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண இடத்துக்கு போகும். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு ரிட்டர்ன் ஆகும். என்ன ரிட்டர்ன் ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸிகியூஷன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாக்ட் வேல்யூ இங்க போகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே, சோ இதுதான் வந்து ஜோக்கு டவுட். எஸ்ஸா? எஸ் ஜோ? ஓகே, சோ இப்போ இங்க கவனிங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல c is equal to f1 of அப்படின்னு இங்க கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலா எனக்கு இந்த F1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம ப்ரீவியஸா ஒன்று பார்த்தோம் இல்லையா, லெட் ஐ ஜஸ்ட் மேக் லைக் திஸ். ஒன் செகண்ட். இந்த இடத்துல ஸோ ப்ரீவியஸா நம்ம ஒன்று பார்த்தோம், தட் இஸ் add num is equal to 78, add num2 is equal to 10, tot is equal to num1 plus num2 and return tot. இப்ப சொல்லுங்க, எனக்கு சி அப்படின்னு கால் பண்ணும்போது, ஓகே, சி அப்படின்னு நான் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்னோட கர்சர் எஸ் இந்த இடத்துக்கு போகும். அண்ட் இந்த இடத்துல ஆட் நம்பர்னு ஒன்று 78, நம்பர் 2 10, tot is equal to add num plus num2, ரிட்டர்ன் எனக்கு என்ன ஆகும்? 88. 88 எங்க வந்து விழுகும்? c is equal to 88. ஜோ, இது கிளியருங்களா? ஓகே, டன், சூப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கான விஷயம். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இன்ன வரைக்கும் நாம இங்க எந்த இடத்துலையுமே பெராமீட்டர்ஸ் கொடுக்கல. அதாவது இந்த இடத்துலயும் பெராமீட்டர்ஸோட நம்ம பாஸ் பண்ணல, இந்த இடத்துலயும் பெராமீட்டர்ஸை நாம வச்சு கால் பண்ணல, தட் இஸ் ஆர்குமெண்ட்டை வச்சு கால் பண்ணல. ஸோ இப்போ அடுத்த விஷயமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வித் பெராமீட்டர். சரி, அப்படி வித் பெராமீட்டர் அப்படிங்கும்போது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், a is equal to 7, b is equal to some 10ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? c is equal to a plus b அப்படிங்கிறது இது ஒரு வேல்யூ.
ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மாதிரி நான் என்ன பண்ண போறேன், நான் இந்த இடத்துல add num அப்படின்னு கொடுத்துட போறேன் அண்ட் இந்த இடத்துல டிஃபைன் பண்றேன் அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here இந்த இடத்துல a plus b அப்படிங்கிறதுக்கு பதிலா c is equal to add num of a comma b அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here இந்த இடத்துல num1 num2 num1 is equal to எனக்கு n1 num2 is equal to n2 and இல்ல இது கூட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. once again let me just have tot is equal to n1 plus n2 return tot. இப்ப சொல்லுங்க, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்தில் ஏவும் பியும் எனக்கு பாஸ் ஆகுது. என்ன வேல்யூ பாஸ் ஆகும்? what is a here? 7. what is b here? 10. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல a7 b10 அப்படின்னு இருக்கும்போது add num of 7, 10 அப்படிங்கிற விஷயம் எனக்கு இங்கே போகும். ஆமாவா? எஸ் எஸ் ஜோ மியூட் பண்ணிக்கோங்க, என்னோட வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஜோ சாட்ல போடுறீங்களா? ஓகே எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் a is equal to 7, b is equal to 10 அப்படிங்கிற வேல்யூவோட என்னோட கர்சர் இங்க மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் செகண்ட். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஐ ஜஸ்ட் ஓப்பன் த சாட். ஃபைன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது 7 இது 10 அப்படிங்கிற வேல்யூ அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 7 plus 10 அண்ட் இங்க ரிட்டர்ன் ஆகிறது 7 plus 10 அப்படிங்கிற சாரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 17 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ c is equal to 17 அப்படின்னு வரும். இது a plus b போட்டாவே இங்க வருமே, ஏன் இங்க போட மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலா விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம இந்த எக்ஸாம்பிளை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு திருப்பி 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 எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க, ஏக்கான வேல்யூ 7, பிக்கான வேல்யூ 10. இதை ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு இங்க ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். ஸோ எங்கெல்லாம் நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் கால் பண்றேனோ அண்ட் அங்கெல்லாம் இங்க இதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இங்க கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஏபிசின்னு கொடுத்தேன் அண்ட் somewhere x is equal to 10, y is equal to 20 and z is equal to add num of x, y. இப்போ எனக்கு என்ன ஆகும்? x 10 ஆகும், y 20 ஆகும். இதே சேம் ஆட்ஸ் நமக்கு கால் பொழுது இந்த n1க்கு இடத்துல 10 அப்படிங்கிறதும் n2ங்கிறது இடத்துல 20 அப்படிங்கிறதும் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இதோட 30ங்கிற வேல்யூ இங்க வந்து விழுகும். அப்போ வாட் இஸ் z? 30. இது எல்லாருக்குமே புரியுதுங்களா? யாருக்காவது திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா இல்ல டைரக்டா டெமோக்கு போயிடலாமா? எஸ் மேம், சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ அப்படியேவும் டெமோல போறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு டிஃபைன் வித் அ ப்ரோக்ராம். ஓகேங்களா? எஸ், அந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சிங்கிள் பேராமீட்டரை நான் பாஸ் பண்றேன். அஃப்கோர்ஸ் நான் எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு 2 பேராமீட்டர் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு சிங்கிள் பேராமீட்டரோட நான் இங்க பாஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறமா மோர் தென் 1, மோர் தென் 2 அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். ஸோ எஸ், ஒரு முக்கியமான விஷயம், சிங்கிள் பேராமீட்டர். நம்ம மேல என்ன கொடுத்தோமோ அதே எக்ஸாம்பிள் எங்கேயாவது எடுத்துக்கலாம். ஓகே, கிரீட் இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க கிரீட் அப்படின்னு இருக்கும்போது ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் see here, இங்க கொடுத்த நேம் அப்படின்னு கொடுக்க போறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க நேமோடது நம்மளுக்கு இங்க வரட்டும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த கிரீட்டை நான் கால் பண்றேன் அப்படின்னா, ஓகே, இந்த கிரீட்டை நான் கால் பண்றேன் அப்படின்னா வித் த பேராமீட்டரோட தான் நான் பாஸ் பண்ணணும். வித்தவுட் பேராமீட்டர் நான் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? there would be a error அடிக்கும். ஓகே, சரி. இப்போ with an, அதாவது dear friends அப்படின்னு சொல்லி நான் இங்க கோர்ஸ்குள்ள போடுறேன்
அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் இந்த இடத்துல டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணினேன் வித் ஒன் சிங்கிள் பெராமீட்டர். இந்த இடத்துல அப்படியே பெராமீட்டர் இங்கே போச்சு. ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் பெராமீட்டர் இங்க எனக்கு லிங்க் ஆயிட்டு ரிட்டர்னு டிஸ்பிளே ஆகுது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெறும் பிரிண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எஸ், இட் கேன் ஆல்சோ பி எ ரிட்டர்ன் வேல்யூ ஆல்சோ. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனா என்ன நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு குட்டி சின்ன எக்ஸாக்டா ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ண போறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எனக்கு இந்த இடத்துல கால் பண்ணும்போது எப்படி, எனக்கு இந்த இடத்துல கால் பண்ணும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிரீட்னு கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல 6 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஹலோ 6. ஹலோ 6 வருமா ஸ்வேதா? எஸ். ஏன் இந்த ஹலோ 6ல எனக்கு எரர் அடிக்கல? பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். பெராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட்டும் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இட் இஸ் நாட் ஒன்லி அஸ் லைக் அன் இன்டீஜர். நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் சரி, இன்டீஜரா கொடுத்தாலும் சரி, ஃப்ளோட் வேல்யூவா கொடுத்தாலும் சரி, அது அப்படியே அந்த வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்லி தான் நான் இந்த பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இப்போ இந்த இடத்தில் நான் பிளஸ்ன்னு கொடுக்குறேன். வாட் ஹேப்பன்ஸ்? நான் இதை கிரீட் ஒன்னு வைக்கிறேன் ஒரு சின்ன சேஞ்சுக்காக. கிரீட் 1 இங்க என்ன பண்றேன்? ஹலோ பிளஸ் எரர் வரும். எரர் வரும். எப்படின்னு ஒரே நிமிஷம் பாருங்களேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் பிளஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ கிரீட் 1 அப்படின்னு வரும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், கிரீட் 1 வரும்போது உள்ள பெராமீட்டர் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த இடத்தில் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். அப்படி இருந்தா ஹலோ அஜந்தா வரும். அண்ட் இதே சேம் இன்டீஜரா இருந்துச்சுன்னு வைங்களேன், 6ன்னு ஹலோ 6ன்னு வராது. ஏன்னா நீங்க இந்த பர்டிகுலர் கன்காட்டினேஷன் என்ன கொடுத்துருக்கீங்க? ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கோட தான் கன்காட்டினேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கீங்க. இதே ப்ரீவியஸா கமா கொடுத்தீங்க, அதனால எது வேணாலும் நம்மளுக்கு வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம். ஸோ எஸ் டியர்ஸ், உங்களுக்கு எப்படி நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களோ எஸ் அந்த மாதிரி தான் நீங்க கால் பண்ணணும். அண்ட் அப்படி நீங்க கால் பண்ணா மட்டும்தான் எனக்கு கரெக்டா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதுல தயவு செஞ்சு கவனமா இருங்க. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறதும் என்ன மாதிரியான விஷயம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதும் கவனமா இருங்க. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல மாதிரி 2 பெராமீட்டரை நான் கொடுக்க போறேன். கொடுத்துடலாமா? கொடுக்கலாமா? எஸ் மேம். எஸ். அப்படியே அதே சேம் ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். அண்ட் ஹியர் வி கோ. ஸோ எஸ், 2 பேராமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். இந்த ஃபுல் நேம் அண்ட் ஸோ எஸ், இந்த இடத்தில் 2 பேராமீட்டர் அப்படின்னு நான் இங்கே போட்டுடுறேன். ஸோ இதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அண்ட் இந்த இடத்தில் நான் எஃப் நேம் அப்படின்னும் எல் நேம் அப்படின்னும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதை ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் நெக்ஸ்டா ஃபுல் நேம் _1. சரி, இதை நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இப்போ ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொல்லுங்க, நான் எத்தனை பெராமீட்டர்ஸ் வச்சிருக்கேங்க? 2 பெராமீட்டர்ஸ். எஸ்ஸா? 2 பெராமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது நான் இங்க பெராமீட்டர்ஸ் கொடுக்காம இருந்தா எரர் அடிக்கும். ஓகே, அண்ட் நவ் இப்போ ரெண்டாவது விஷயமா எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இதுக்கு உள்ள நான் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பாக ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். அண்ட் நான் இங்க 2 கொடுத்தே ஆகணும். ஒன்னு அஜந்தா, ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, நோ ப்ராப்ளம். இன்னொன்னு தேவி. இப்போ ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா கொடுத்தேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்? ஓ சாரி, கோட்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ இங்க ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா கொடுத்தேன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கவனிங்க, நான் இப்படி கொடுக்க போறேன். லெட் ஐ ஜஸ்ட் டிஃபைன் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். என்னது? கோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பர்சனோட நேம். ஓகே, பர்சன் நேம், இது கோஸ் நேம். ஓகேங்களா? ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்றேன். இங்க ஹாய் டியர். ஓகே, பி நேம் கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு த கோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்றேன். ஒன்னு பி நேம், பர்சனோட நேம், ரெண்டாவது கோஸ் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்தில் நான் கோஸ் அப்படின்னு கால் பண்ணும்போது, எப்படி? நான் கோஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது எத்தனை பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும்? ரெண்டு பேராமீட்டர்ஸ். ஸோ அஜந்தா அப்படிங்கிறவங்க என்ன கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க? எஸ், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்பெசிஃபை டேட்டா அனாலிசிஸ். ஸோ இப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஹாய் டியர் அஜந்தா, வெல்கம் டு த கோர்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். இப்போ இங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே பர்சனோட நேம் தான் இருக்கணும், செகண்ட் எப்பயுமே கோர்ஸ் நேம் தான் இருக்கணும். இந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல தான் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இருக்கிற சமயத்துல அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க இதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல இதை ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? Hi data analysis. ஓகே, ஹாய் டியர் டேட்டா அனாலிசிஸ், வெல்கம் டு த கோர்ஸ் அஜந்தா. சரி, இப்போ கரெக்ட் பண்ணி கொடுக்கறேன் இந்த மாதிரியான விஷயம். ஆனா செகண்ட் ஒன் நீங்க கொடுக்கல. அப்ப என்ன வரும்? எப்ப ஏதோ எரர் வரும். Error. எரர் வரும். ஆனா எப்படி எரர் வருதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்களேன். நீங்க ஒரு மிஸ் பண்றீங்க. என்ன மிஸ் பண்றீங்க? சி நேம்னு ஒண்ணு மிஸ் பண்றீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லுது. ஸோ சி நேம் அப்படிங்கிறது என்னது? கோர்ஸ் நேம் அப்படிங்கிறது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் இந்த இடத்துல கோர்ஸ் நேம் மட்டுமே கொடுக்குறேன். எப்படி? கோர்ஸ் நேம் மட்டுமே கொடுக்குறேன். இப்பயும் கோர்ஸ் நேம் தான் மிஸ்ஸிங். ஏன் அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம்? எது நீங்க கொடுத்தாலும் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கிறது பர்சன் நேம்னு தான்ப்பா நான் எடுத்துப்பேன். நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படின்னாலும் நான் எப்படி எடுத்துப்பேன்? பர்சன் நேம் சரி. தான் எடுத்திருப்பேன். ஸோ தயவு செஞ்சு பர்சன் நேமை கொடுங்க அப்படிங்கிறது இல்லாம, சாரி, நம்ம பர்சன் நேமும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணினாலும் வாட் எவர் வி ஜஸ்ட் ஸ்பெசிஃபை, அதை என்ன எடுத்துக்கும்? பர்சன் நேம் தான் எடுத்துக்கும். அண்ட் என்ன மீதி இல்லையோ அது நம்மளுக்கு இங்கே எரரா வந்து நிக்குது. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? மேம் அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் தான் சொல்லுவாங்க மேம். அது ஆமா, ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், அதுக்கான ஆர்குமெண்ட் என்னவோ அதை மட்டுமே தான் ரிசீவ் பண்ணிக்குது. சோ நம்ம Yes. அஜந்தான்னு கொடுத்தாலும் சரி, டேட்டா அனாலிசிஸ்னு கொடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்டுக்கான வேல்யூ என்ன? அது பர்சன் நேம், அது மட்டும் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப செகண்ட் நீங்க கொடுக்கல அப்படிங்கறது தான் அர்த்தம். ஓகேங்களா? எஸ் எஸ். ஓகேவா? சரி, ஃபைன். ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இன்ன வரைக்கும் ஈவன் தோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நாம ரெண்டு லைன், எப்படி ரெண்டு லைன் கொடுத்திருந்தாலும் அங்க ரிட்டர்ன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ரிட்டர்ன் தான். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ரிட்டர்ன் தான். அண்ட் இதே சேம் இன்னும் நாம நிறைய விஷயம் பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. சரி, இப்போ பர்டிகுலர் டேட்டாவை நம்ம பார்த்தோம். ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இதே சேம் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னது? பர்சன் நேம் எனக்கு இந்த இடத்துல சி நேம். எஸ்ஸா? ஓகே, ஸோ இது எனக்கு பர்சனோட நேம், இது எனக்கு சி நேம். ஸோ இதே நான் ஒரு சின்ன டிஃபரன்சியேஷனுக்கு கோர்ஸ் ஒன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, கோர்ஸ் ஒன்னுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ்? எத்தனை ரெண்டு பேராமீட்டர்? மேம்.
ரெண்டு ரெண்டு பேராமீட்டர். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தேவி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேவியும் செகண்ட் பைத்தானும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் எடுத்துப்பேன். ஹாய் டியர் தேவி, வெல்கம் டு கோர்ஸ் சேரி. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பி நேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன, நான் இங்க தூக்கி பி நேம் இஸ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படிங்கிறதும் சி நேம் அப்படின்னு சொல்லி தேவி, ஒரு நிமிஷம் கவனிங்க, நான் கால் பண்ணும்போது டேட்டா அனாலிசிஸ் ஃபர்ஸ்டும் அஜந்தா செகண்டும் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல பர்சன் நேமோ அந்ததோடது டேட்டா அனாலிசிஸும், எந்த இடத்துல கோர்ஸ் நேம் வந்துச்சோ அந்த இடத்துல அஜந்தாவும் எனக்கு இங்கே வந்துச்சு. ஆமாவா? எஸ்ஸா? எஸ் மேம், எஸ் மேம். இது எதனால? கரெக்டான சீக்வன்ஸ்ல நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதே விஷயத்தை தான் அப்படி எடுத்துக்கும். எஸ்ஸா? ஆனா எஸ் மேம். இங்க கவனிங்க, நாம கரெக்டான சீக்வன்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம். ஆனா எப்படி கொடுத்துருக்கோம்? சி நேம்னு ஃபர்ஸ்ட் கொடுத்து அதை தேவினும், பி நேம்னு செகண்ட் கொடுத்து அது பைத்தான்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஹாய் டியர் பைத்தான், வெல்கம் டு த கோர்ஸ் தேவி. இது ஏன் நான் இங்க கொடுத்திருக்கிறது ஒரு கீவேர்ட் மாதிரி. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசிங் வித் கீ அண்ட் வேல்யூ. கீ வந்து சி நேம், அதுக்கான வேல்யூ தேவி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. ஈவன் தோ இந்த ரெண்டுத்தையுமே நீங்க கொடுக்குறீங்க, ஆனா மாத்தி மாத்தி கொடுத்துருக்கீங்க. எப்படி? ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கீங்க, ஆனா மாத்தி மாத்தி கொடுத்துருக்கீங்க. டோட்டலா ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேராமீட்டரு? 2. ரெண்டு வேல்யூமே நீங்க கொடுத்துருக்கீங்களா? எஸ், 2 வேலையும் கொடுத்துருவோம். ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கீங்க, ஆனா மாத்தி மாத்தி கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி ஃபங்க்ஷன் கால் கவலைப்பட போறது இல்ல. ஈவன் தோ நீங்க கீயை மாத்தி மாத்தி கொடுத்துருக்கீங்க, அங்கேயும் பெருசா ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது ஒண்ணு பாருங்களேன். நான் இங்க வேற மாதிரி சொல்ல போறேன். என்னது? 1 செகண்ட். இப்ப இது கோர்ஸ் _1 இந்த இடத்துல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கேன், நான் இத தேவின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்டா சி நேம், எப்படி? சி அண்டர்ஸ்கோர் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு பைத்தான். இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டா இதுலயும் தப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது இது என்னது? Person அது name. எடுத்துக்க மேம், அது பர்சனல் நேமுக்கு எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு எடுத்துக்கும். எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இது தாராளமா தேவியோடதும் அடுத்த செகண்ட் இண்டெக்ஸுக்கான விஷயம் இங்க இருந்து எடுத்துக்குது. சரி, இப்போ அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா சி நேம் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கேயும், ஓகே, தேவி அப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்தும் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னதான் நீங்க கரெக்டா தேவின்னு கொடுத்தாலும் எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க கீவேர்டை கொடுத்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்று ரெண்டுலையுமே வரணும், இல்ல ரெண்டாவதா இருக்கிறதுல மட்டும் வரணும். ஓகேங்களா? ஒன்று ரெண்டுலையுமே இந்த மாதிரி கீவேர்ட் சி நேம் இஸ் ஈக்குவல் டு பி நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி வரணும். ஆர்எல்ஸ் ரெண்டாவதா இருக்கிற சி நேம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா ஆனா இதே சேம் விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நீங்க டிஃபைன் பண்ணியிருந்தாலும் இட் ஷோஸ் தட் என்னோட கரெக்டான பொசிஷன்ல நீ கொடுக்கலப்பா, நான் கேட்ட பொசிஷன்ல நீ கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த சின்டாக்ஸ் எரர் ஷோ பண்ணுது. இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, Yes, ma'am. நான் மூணு ஆர்குமெண்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறேன். அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். ஓகே, ஓகே, so let me just have defining a function num, just சும்மா வேல்யூ பண்றோம். ஓகேங்களா? parameter 1, parameter 2 and parameter 3, மூணு பேராமீட்டர் வரணும். சரிங்களா? அண்ட் print hi. ஓகே, ஸோ ஜஸ்ட் சும்மா parameter 1 கொடுத்துக்கிறேன். print hello அண்ட் இங்கேயும் parameter 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். print welcome, இங்க parameter 3. சரி, இந்த இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? Hope everything is good.
ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோமா? எஸ் 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 மேம். ஓகே, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோமா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டோமா? ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ நாம கால் பண்ண போறேன். எப்படி கால் பண்ண போறேன்? கைண்ட்லி ஜஸ்ட் see here. இது P1 P2 P3 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எப்படி P1 P2 P3ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துலயும் நான் கமா செப்பரேட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு நீங்க ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்டீஜரா கொடுத்தாலும் எனக்கு இட் ஒர்க்ஸ். ஸோ எஸ் 2, 3, 4 அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன வரும்? ஹாய் 2, ஹலோ 3, வெல்கம் 4. இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். நோ நோ. அடுத்து போகலாமா? நான் கரெக்டா இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறது மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் நான் இங்க வந்ததேவும். ஸோ இப்போ இங்க என்னன்னா, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ல நான் இங்க சொல்ல போறது இது P2, இது P1, இது P3. எல்லாத்துக்குமே வேல்யூ கொடுத்துட்டோமா? எல்லாத்துக்குமே கீவேர்ட் பாஸ் பண்ணோமா? எஸ், ஆன்சர் வந்துருச்சு. ஏதாவது தப்பு இருக்கா? இல்லப்பா. ஓகே, இப்போ இதே சேம் திங், ஆனா இங்க எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன எடுத்துக்கும்? P1 தான் எடுத்துக்கும். P1 தான் எடுத்துக்கும். ஆனா P1க்கு 3 ஆல்ரெடி நான் ஓவர் வேல்யூ ரைட் கொடுத்துருக்கேன். பண்ணும். ஓவர் ரைட் பண்ணுங்களா? சின்டாக்ஸ் எரர். எரர் அடிக்கும். மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் P1 ஓவர் ரைட் பண்ணாது, ஆனா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி P1 கூட. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 2 P1க்கு அசைன் ஆயிடுச்சு, திருப்பியும் நீங்க P1 கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ இப்போ கவனிங்க, இந்த இடத்தில் இந்த இத நான் P3 கொடுத்துட்டு, 1 செகண்ட், P3 இது கொடுத்துட்டு இந்த இடத்தில் P2 கொடுக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இஸ் இட் எரர் வராது. எரர் வராது. வராது. ஓகே, ஃபைன். அண்ட் அப்சர்வ், இந்த இடத்தில் இங்க P1னே கொடுக்கிறேன், ஆனா P3ய தூக்கிட்டேன்ப்பா. எரர். எரர். ஆஹா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒரு விஷயம் நீங்க கீவேர்ட் இல்லாம கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, அந்த எக்ஸாக்ட் பொசிஷன் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். ஓகே, அப்போ P2 முன்னாடி வந்திருக்கணுமோ, அதையும் தான் பார்த்துருவோமே. ஸோ இங்க இத P3ன்னு P2 கொடுக்குறேன். எடுத்துட்டு கொடுத்து இப்போ என்ன Work சொல்லுங்க? ஆகும். எக்ஸிக்யூட் ஆகுமா? எஸ் மேம். பார்த்துடலாமா? Okay. பொசிஷன் ஆர்குமெண்ட் ரைட். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பயுமே நீங்க இந்த கீவேர்டை பாஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டான பொசிஷனல் தான் வேணும். அப்ப இந்த பொசிஷனல் எங்க P2ல போகணும்? தானே மேம் இருக்கு. செகண்ட் ஆர்குமெண்டா தானே 3 இருக்கு. இல்லையே, செகண்ட் ஆர்குமெண்ட் 3 அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இது P1ஆவே இருந்தாலும் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்தில் இட் ஷுட் நாட் ஃபாலோஸ் திஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட். எனக்கு கீவேர்டை பாஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இது எப்படி இருந்தா கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஈவன் தோ இந்த இடத்தில் நான் இப்படி கொடுத்துட்டேன், இப்போ சொல்லுங்க, இப்ப கரெக்ட். ஏன்னா நான் இங்க கீவேர்டு கரெக்டா தான் கொடுத்தாலும், ஓகே, கரெக்டா தான் கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகுது? இந்த எக்ஸாக்ட் கீவேர்ட் பொசிஷனல ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அது பண்ணல, அதனால எனக்கு எக்ஸிகியூஷன் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவி அண்ட் கோர்ஸ் மட்டும்தான், பர்சன் நேம் அண்ட் கோர்ஸ் நேம். ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஆனா
3 பெராமீட்டர் அப்படிங்கும்போது எந்த இடத்த பொசிஷனலாகவும் எந்த இடத்துல நாம கீவேர்ட் ஆர்குமெண்டாவும் பாஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கான்சியஸா இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ்ஸா? அடுத்து போலாமா? ஓகே. ஸோ ஈவன் தோ இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, நாம 3 லைன் எழுதியிருக்கோம் அண்ட் அதே சேம் இந்த இடத்துலயும் 2 லைனை பிரிண்ட் பண்ண சொன்னோம், தனித்தனியாவே தான். பட் இருந்தாலும் இது என்னன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிட்டர்ன், ஒரு வேல்யூ தான் அங்க போயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் மல்டிபிள் வேல்யூஸ். அது என்ன மல்டிபிள் வேல்யூஸ்? ஆமா, மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் போக போகுது. என்ன கால் பண்ணலாம்? எஸ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏ கமா பி கமா சி கமா டி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன், F1 அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எத்தனை வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும்? 4. 4 வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும். சரி, அப்போ 4 வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா லெட் வி ஜஸ்ட் கிரியேட் ஒரு 4 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, டிஃபைன் 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 என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு கால்குலேஷன். ஓகே, n1 கமா n2 எப்படி? n1 கமா n2 and here add is equal to n1 plus n2 sub is equal to n1 minus n2 multiple is equal to n1 into n2 and division is equal to n1 slash n2. ஓகே, அங்க ரிட்டர்னிங் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு add, subtract, multi and div. இப்போ இங்க பாருங்க, நான் என்ன வேல்யூ எனக்கு இங்க ரிட்டர்ன் ஆகணும்னு யோசிக்கிறீங்க? இங்க என்ன வேல்யூ? கால் ஃபங்க்ஷன் கால் பண்ணனும், அதுக்கு இது பாஸ் பண்ணனும் மேம், பாராமீட்டர். ஓகே, சூப்பர் நீகல், கரெக்டா ஃப்ளோல இருக்கீங்க. ஸோ கால் பண்ணும்போது நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது எனக்கு இங்கே அசைன் ஆகும். சரி, இப்போ கால் பண்ணும்போது இந்த இடத்தில் 4ம் கமா இந்த இடத்தில் 20. இப்போ சொல்லுங்க என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 24 minus 16. 24 அடுத்து minus 16 அடுத்து 80. 80 then 5. 4 divided by 20. ஓகேங்களா? சரி, எனிஹவ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணிட்டேன். ஓகே, F1 சாரி F1 நான் இங்க போட்டேன், இங்க கால் போட்டுட்டு Call. ஓகே கால். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஒன்? ஸோ பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஏ 1 செகண்ட் அண்ட் ஒரு நிமிஷம், எல்லா வேல்யூமும் நான் தனித்தனியாவே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட். ஸோ எஸ் n1 plus n2 24. ரெண்டாவது n1 minus n2, ஸோ minus 16 minus 20 தான் நம்மளுக்கு ஆயிருக்கு. 4 minus 20, அதனால தான் நம்மளுக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு. 4 into 20, yes it is 60 and 4 divided by 20 அப்படிங்கும்போது yes 20% அப்படிங்கிறது தான் 4 அதுக்கு. ஸோ இப்படி எனக்கு ஈஸியா ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு எப்படி அசைன் ஆகுது? எப்படி அசைன் ஆகுது? கரெக்டான சீக்வன்ஸ். எந்த சீக்வன்ஸ்? ரிட்டர்ன் ஆகிற சீக்வன்ஸ். அப்படியே ஒரு நிமிஷம் கவனிங்களேன். ஈவன் தோ எனக்கு ஆட், சப், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனா இருந்தாலும் நான் இந்த இடத்தில் இப்படி தூக்கி இப்படி போடுறேன். இப்போ சொல்லுங்க, எனக்கு எந்தெந்த வேல்யூ எங்கெங்க போகும்? ரிட்டர்ன்ல என்ன கொடுத்திருக்கோ B ல அதான். multiplication வரும். ஓகே, ரிட்டர்ன்ல என்ன அப்படிங்கிறது ரெண்டு பேருமே கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க. ஸோ எஸ், இந்த இடத்துல திருப்பியும் நான் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன் அண்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ரிட்டர்ன் ஏபிசி என்னது? எஸ், மல்டி வந்து நம்மளுக்கு செகண்டாவும் தேர்ட் ஒன் வந்து சப்ராக்ஷனும் நம்மளுக்கு போகுது. அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ரிட்டர்னிங்
மோர் தென் அ வேல்யூஸ் எந்த சீக்வன்ஸ்ல நம்ம போடுறோமோ அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ்ல இந்த இடத்துல பாஸ் ஆகுது. ஓகே, நவ் லெட் மீ நோ. இப்போ எத்தனை வேல்யூஸ் நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு? 4 வேல்யூஸா? ஸோ மோர் தென் ஒரு வேல்யூவை உங்களால ரிட்டர்ன் பண்ண முடியுது. எஸ்ஸா? எஸ் மேம். எஸ்ஸா? சரி, ஓகே. Yes. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூலியன் ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்போம். வாட் இஸ் அ பூலியன்? True True or or false? True or false? false? True or false? Okay. True or false க்கு let me just give some example. None. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம let me discuss what it boolean. ஸோ பார்த்தீங்கன்னா yes, நம்மளுக்கு true or false அப்படின்னு நம்மளுக்கு டிஃபைன் பண்றதை தான் நாம என்னன்னு சொல்றோம்? பூலியன் வேல்யூ. ஆனா ரிட்டர்ன் பண்றதே நம்மளுக்கு எப்படி வரப்போகுது? பூலியன்ல ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா? எனக்கு வந்து பூலியன்ல ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஃபங்க்ஷனே நம்ம அந்த மாதிரி தான் கால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், டிஃபைன் வெதர் என்ன போடலாம்? ஓகே, இஸ் ஈவன் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். இந்த இடத்துல ஒரு n வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இஃப் இஸ் ஈவன் அப்படின்னா என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்? என்ன விஷயம் பார்க்கணும்? ஒரே ஒரு விஷயம் தான், 2 மாடுலஸ் which is equal to 0. சரியா? எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, சூப்பர். ஸோ இஃப் n is modulus 2 which is equal to 0 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. எப்படி? ரிட்டர்ன் ட்ரூ. அண்ட் எஸ் ரிட்டர்ன் false. இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸிகியூஷன்ல நான் இஸ் ஈவன் அப்படின்னு நான் கால் பண்ணா என்னோட ரிட்டர்ன் எங்க போகும்? True. If Okay. statement. சூப்பர். அண்ட் அதே சேம் இஸ் ஈவன். 1 செகண்ட். is evenல இந்த இடத்தில் 47. What happened? What happened? False. False. Yes. Okay. இங்க அப்படி கொஞ்சம் கவனிங்க. What happening அப்படிங்கறத நான் இங்க சொல்லிடுறேன். ஸோ இங்க பாருங்க, கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ இந்த இஸ் ஈவன் கால் ஆகுது. இந்த எக்ஸாக்ட் இஸ் ஈவன் கால் ஆனோடனே என்னோட கர்சர் நேரா இங்க போகுது. அண்ட் இங்க இஸ் ஈவன் ஆஃப் 47 அப்படின்னு சொல்லி இதுக்கான எக்ஸாக்ட் எவாலுவேஷனை இனிஷியேட் பண்ணுது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இஃப் அந்த 47 மாடுலஸ் 2 which is equal to 0வா? எஸ்ஸா நோவா? நோ. அப்ப இது ஃபால்ஸ். ஃபால்ஸ்ங்கறனால இதுக்குள்ளார போகுமா? போகாது. அதுக்கு பதிலா எல்ஸ் கிட்ட போகுது. Else போயிடும் மேம். எல்ஸ். சூப்பர் நீங்கள். ஸோ எல்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. எஸ், அது இங்க வரும்போது என்ன வருது? இங்க ஃபால்ஸ் அப்படின்னு எனக்கு அவுட்புட்ல வருது. தட் இஸ் ஹேப்பன்ட் ஹியர். இஸ் இட் கிளியர்? சூப்பர். மேம் ஆக்சுவலி சொல்லுங்க. மாடலஸ் என்ன பண்ணோம், ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணோம்னு நீங்க சொல்லலாம். என்ன எக்ஸாக்டா தேவைப்படுது? நீங்கள் ஒரு நிமிஷம் திருப்பி repeat மாடலஸ் பண்ணுங்க. ரிமைண்டர் கொடுக்கும், ஃப்ளோர் டிவிஷன் வந்து இது கொடுக்கும். ஓகே, அந்த அது மாதிரி உங்களுக்கு வேணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இல்ல, அது எனக்கு தெரியும். ஜோ ஹென்ரிக்கெல்லாம் ஜோ ஹென்ரி ஓகே தானே? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த திங் அப்படின்னா, அப்படியா? இப்போ இன் சச் கேஸ் 47 அப்படின்னு இருக்கும்போது எஸ் இட் கம்ஸ் ஹியர். அண்ட் அதே சேம் திங் இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு இங்க ஒரு ரிமைண்டர் ஆகுது. இன் சச் கேஸ் எனக்கு எப்பயுமே 2ஆல மட்டும்தான் டிவைட் ஆகணும். மாடுலஸ் 2 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2ஆ தான் டிவைட் ஆகணும். அப்படி 2ஆல Yes. எனக்கு டிவைட் ஆயிட்டு இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருது அப்படின்னா எஸ் இட் ஷுட் பி அன்
ஆட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இதுவே எனக்கு இந்த இடத்துல 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவன் நம்பர் ஈவன். அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 47 whether it is odd or even odd number. ஓகேங்களா? So that is what happening. And kindly just see here, இந்த மாதிரியான ஒரு கால் பண்ணும்போது நம்ம என்ன parenthesis யூஸ் பண்றோம், சாரி என்ன பேராமீட்டர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் அண்ட் அதோட கால் நம்மளுக்கு இங்க என்ஹான்ஸ் ஆகி வருது. ஓகேங்களா? ஓகே ஓகே எஸ் எஸ். யா ஃபைன். அண்ட் அடுத்த விஷயம் ரிட்டர்னிங் லிஸ்ட். ஆமா, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எஸ் நான் இங்க திருப்பியும் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். நாம லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ப்ராபபிளி பைத்தான் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயம் லிஸ்ட்ங்கிற கான்செப்ட் அந்த லிஸ்ட்டை சுத்தியே நிறைய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு லிஸ்ட்டை கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல நிறைய மெத்தட்ஸும் இருக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ அது மாதிரியான ஒரு கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எனக்கு டிஃபைனிங் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அண்ட் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகக்கூடியது லிஸ்டா போகணும். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு வேல்யூவா போச்சு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இட் இஸ் அ வேல்யூ ஆர் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டேட்டா ஸ்ட்ரக்சரா ஒண்ணு போகுது. ஸ்ட்ரிங்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் தானே? யா எக்ஸாக்ட்லி டியர்ஸ். ஆனா இங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, நாம பண்ண போற இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த மெத்தட்ஸை கால் பண்ணி இங்க எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்ட் மெயினா இதுக்குள்ளார எரர்ஸ் எதுவும் வராம பார்த்துக்கணும். அண்ட் இதுதான் அப்ப நம்மளுக்கு இது வந்து ஆக்சுவலா லிஸ்ட் தானே, இதுல நம்ம டூப்பிள் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டூப்பிள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மெத்தட்ஸும் நம்மளுக்கு இல்லை. லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு மெத்தட்ஸ்? லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு மெத்தட்ஸ்? Append, pop, சூப்பர். எஸ், append, delete, எஸ், clear. extend and எஸ், insert இருக்கு, pop இருக்கு, del இருக்கு, clear இருக்கு and வேற வேற என்ன இருக்கு? ஷார்ட். பாப் போட்டாச்சு, இங்க பாப் போட்டாச்சு. பாப் இருக்கு, ரிமூவ் இது ரிமூவ். ரிமூவ் இருக்கு, கிளியர் இருக்கு, டெல் போட்டுட்டேன். எனி அதர் ஷார்ட் திங்ஸ்? வந்து இதுல வருதா மேம்? பாப் இதுல வருது, பாப் இதுல தான் ஷார்ட் வரும். ஷார்ட் எஸ்ஓஆர்டி Sort, எஸ்ஓஆர்டி. ஆமா, வாட் எவர் தி திங், பாப் ஒன்னா பாப் நம்பரா இருக்கட்டும், பாப் வெறும் பாப் எம்டியாவும் இருக்கட்டும், வாட் எவர் தி திங், அப்ளை ஒன்னா இருக்கட்டும், எக்ஸ்டெண்ட். ascending and descending order, sort function சொல்றேன். Oh, sort function. Okay, sort function. Yes, you can just make it. Whatever the thing, இந்த மாதிரியான exact sort வரும், sorted அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு லிஸ்ட்ல எஸ் அவைலபிள். ஆனா இதே சேம் திங் நான் இங்க ஃபங்க்ஷனை எழுதி நான் டூப்பிள்ல கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லலாம். இஸ் இட் பாசிபிள் டியர்ஸ்? இஸ் இட் Immutable. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இம்யூட்டபிள் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த டூப்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் நவ் இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க நாம ஒரு ப்ரோக்ராம் போடலாம். ஓ சாரி, இங்க நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடலாம். என்னோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்து இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ண போற விஷயம் எல்லாத்தையுமே லிஸ்ட்ல இதை சேர்த்துக்கோ, இதை சேர்த்துக்கோ, இதை சேர்த்துக்கோ, இப்படி சேர்த்து அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்க போறோம். எஸ், எல்லாத்தையுமே நம்ம எலமெண்ட்ஸா எடுத்துட்டு போறோம் அண்ட் அதை வந்து நாம இங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். பண்ணிடலாமா? ரெடி? எஸ். அப்படி கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கலாம்? ஓகே, மேல இருக்கிற அதே சேம் ஈவனையே நான் கொடுத்துடலாம், ரொம்ப புது கான்செப்ட் எல்லாம் வேண்டாம். ஸோ எஸ், டிஃபைன் ஈவ் நம்பர். ஓகே, பேராமீட்டர். ஓகே, சும்மா ஒரு சின்ன பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டியர்ஸ், இந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பர் நான் கொடுக்க போறேன். கவனிச்சுக்கோங்க, ஒரு நம்பர் கொடுக்க போறேன் அண்ட் அது எக்ஸாக்ட் நம்பர் எதுல இருந்தோ அந்த நம்பர் வரைக்கும் ஆர் இந்த நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் ஏதாவது ஒன்று வரைக்கும் சம்வேர் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் விஷயம் பார்த்துக்கணும்.
ஸோ என்ன பண்ணலாம் ஓகே, ஒரு பர்டிகுலர் திங் த சேம் ஈவன் நம்பரே நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல எனக்கு ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எதெல்லாம் போடுறேனோ அது அந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன பண்ணணும், அப்பண்ட் பண்ணிக்க போகுது. ஸோ இஃப் ஜஸ்ட் சும்மா எக்ஸ் இஸ் ஈவன், ஓகேங்களா, ஜஸ்ட் எக்ஸ் இஸ் ஈவன். ஆனா இந்த இடத்துல ஒவ்வொன்றும் பார்த்துக்கோங்க, எக்ஸ் எங்க இருக்கு, எக்ஸ் எங்க இருக்கு, ஈவன்குள்ள இருக்கா இல்ல என்குள்ள இருக்கணுமா? yes, kindly just let me know. ஓகே, ஈவன்ஸ்குள்ள இருக்கணும்னா அது எந்த இடத்துல இருந்து, இங்க இருந்து வரணும். ஸோ அப்போ இஃப் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஃபார் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வரணும். ஸோ ஃபார் n இன் ரேஞ்ச் ஆஃப், ஓகே, n இன் ரேஞ்ச் ஆஃப், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் போட போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா n பிளஸ் 1. அடடே, இது என்னது புதுசா இருக்கு, யோசிங்க. and kindly just see here, if that n modulus 2 which is equal to 0 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எஸ் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஈவன்ஸ் அப்படிங்கறதுல அப்பண்ட் பண்ணு. எதை அப்பண்ட் பண்ணு, இந்த n அப்பண்ட் பண்ணு. ஓகே, அண்ட் n அப்பண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்ணிடு. எதை ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஈவ்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ஈவ்ஸ்க்குள்ள தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், சேர்த்து வச்சிருக்கோம். ஏன்னா ஈவ்ஸ் ஒரு லிஸ்ட். சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்தில் நான் ஒரு தப்பு வேணும்னே விட்டுருக்கேன், யாராவது கவனிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. ஒரு தப்பா வேணும்னே விட்டுருக்கேன், யாரு கவனிக்க முடியும்னு பாருங்க. மேம் இது தப்பா இருக்குமோ அப்படின்னு தோணுனாலும் கூட சொல்லுங்க, ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, உங்களெல்லாம் திட்ட போறதே இல்லை. பட் ஆனா ஆஃப்கோர்ஸ் எது பண்றதா இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்க. தட் இஸ் வாட் டியர்ஸ். நீங்க லிஸ்ட் ஆட் பண்ணல மேடம். லிஸ்ட் ஆட் பண்ணலன்னு இல்லை, லிஸ்ட்டை நான் என்ன லிஸ்ட் கொடுத்தாலும் அதை நான் இந்த இடத்துல எம்டியை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அங்க போய் அப்பண்ட் ஆகு, அங்க போய் அப்பண்ட் ஆகுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். n+1ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படிங்கறதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிருந்தேன். ஸ்வேதா, அதுதான் எரர்னு நினைச்சிட்டேன். அதுதான் எரர் நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலா அது எரர் கிடையாது, அது ஒரு கான்செப்ட். அதை வெயிட் பண்ணுங்க, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னக்கு டிக்ளேர் பண்ணல பக்கத்துல n வந்திருக்கு. சோ இந்த n வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும்ல சிஸ்டம். ஆனா நம்ம ஈவ் நம்பர் ஆஃப் n கொடுத்திருக்கோம். ஓகே, IJ அந்த மாதிரி IJ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகே, சூப்பர். சோ அப்போ அந்த இடத்துல IJ வரணும் அப்படின்னா அப்பெண்டுக்குள்ள என்ன வரணும், IJ. ஓகே. சோ எஸ், ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்காக கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டான விஷயத்த நான் போடுறேன், கவனிங்க. டிஃபைன் அதே சேம் தான், ஈவன் அண்டர்ஸ்கோர் நம்ஸ். ஓகே, அண்ட் இதுக்குள்ளார ஒரு n வேல்யூவை கொடுக்குறேன். ஓகே, அண்ட் சாரி n வேல்யூவை கொடுக்குறேன். ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபார், ஏன்னா இந்த n தான் இதுவா அப்படின்னு சொல்லி இங்க கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதர் தென் n நான் இங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால I கொடுத்துக்கிறேன். இன் ரேஞ்ச் ஆஃப், எஸ், இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, n+1 அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ் எக்ஸாக்ட்லி. ஆனா ஏன் n+1? யூஸ்வலா நம்மளுக்கு ஃபார் அப்படிங்கும் போது என்ன வரும், நம்மளுக்கு நம்ம என்னன்னு கொடுத்தா கூட அது எங்க போகும், n-1ல தான் போய் நிற்கும். அப்படி இருக்கும்போது இங்க நான் ஏன் n+1 கொடுக்கணும்? வெயிட் பண்ணுங்க, அந்த கான்செப்டை நான் சொல்ல போறேன். அண்ட் ஹியர் ஃபார் தட் எக்ஸாக்ட் I, ஏன்னா நான் இந்த இடத்துல என்னன்னு கொடுக்கும் போது இந்த எண்ணும் சரி இந்த எண்ணும் சரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல I கொடுத்துருக்கோம். அந்த ஐயோட கண்டினியூஷன் தான் இங்க. ஸோ இஃப் I
மாடுலஸ் 2 which is equal to 0வா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஈவ்ஸ்ல அப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஈவ்ஸ் டாட் அப்பன். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் ஒரு டவுட். மேல கோட்ல வந்து ரிட்டன் ஈவன் போட்டிருக்கீங்க. அது லூப்குள்ளார இருக்கும்போது நிறைய தடவை ரிட்டர்ன் அதுதான் மெயினா இப்ப அங்கதான் வரேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ் எக்ஸாக்டா இங்க நான் வந்து ரிட்டர்ன் முடியுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இஃப்க்குள்ள நான் ரிட்டர்ன் முடியக்கூடாது. இந்த டெஃபனிஷனுக்கான விஷயத்துக்கு தான் எனக்கு முடியணும். அப்படி டெஃபனிஷனுக்காக முடியணும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் த இண்டெக்ஸ். அப்போ எனக்கு இங்கே தான் என்னன்னு வரணும், ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வரணும். என்ன ரிட்டர்ன் ஆகணும், இந்த ஈவ்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். என்னாச்சு ஈவன்ஸ்ல என்னாச்சு, மேட்சிங் அதர் இண்டென்டேஷன் கரெக்டா கொடுத்துட்டேனே. எஸ் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த விஷயமா நான் என்ன பண்ண போறேன், எஸ் இந்த ஈவன் நம்பரை கால் பண்ண போறேன். அண்ட் ஈவன் நம்பருக்கு நான் ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ண போறேன். என்ன ஸ்பெசிஃபை பண்ண போறேன், பேராமீட்டர். ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஒரு பேராமீட்டர் 20 கொடுக்கலாமா? எஸ் 20 அப்படிங்கும்போது 0ல இருந்து 20 எடுக்குமா, 0ல இருந்து 19 எடுக்குமா? இப்ப 20 எடுக்கணும். ஏன்னா இப்போ 20 எடுக்கும். ஏன்னா நாம இப்போ n+1 கொடுத்துருக்கோம். எஸ்டிஎஸ் ஆக்சுவலா இங்க என்ன இருக்கோ அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தான் இங்க எடுக்கணும். ஆனா இதே சேம் திங்னா இந்த n+1 கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், ப்ரீவியஸா போய் நிற்கும். அப்போ ப்ரீவியஸா போய் நிற்கும் அப்படிங்கும்போது கரண்டா இருக்கிற எனக்கு விஷயத்துக்கு அவுட்புட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காதே. ஸோ எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் மட்டுமே 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 and 20. இப்போ சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? n+1 புரிஞ்சுதுங்களா? இன்னும் டெப்தா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணட்டுங்களா? எஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். ரிப்பீட் பண்ணட்டுமா? எஸ் ஓகே. இப்போ இந்த இடத்தில் எனக்கு இங்க இருக்கு. This is what my program. Okay, and இந்த எக்ஸாக்ட் ப்ரோக்ராமுக்கு நாம கால் பண்ற விஷயம் 20. So once again இது 20. இப்போ அப்படி கொஞ்சம் கவனிங்க. நான் இந்த காலை எனக்கு கர்சரை இங்க கொண்டு போய் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கர்சர் இங்க கொண்டு போய் கொடுக்கும்போது எனக்கு என்னங்கிறது என்னது 20. ஈவ்ஸ்ல என்ன இருக்கும், ஜஸ்ட் எம்டி தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபார் I in range 20 plus 1 ஏன் கொடுக்குறேன், ரேஞ்ச் அப்படிங்கும்போது எனக்கு n-1 ஆகும். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன அப்படியே நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 1 இது ரெடியூஸ் ஆகி 2 0 இங்க என்ன வரும், நம்ம 20 கொடுத்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 19 வந்து ஒன்று வரும். ஆனால் இதுவே n+1 நான் கொடுத்தேன்னா ஸோ அந்த 20 21 ஆயிடும். அண்ட் டில் 20 வரைக்கும் 8 எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட்டா. சாரி, இது கிளியரா? ஓகே, ஒன் செகண்ட். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் 20 கொடுக்குறோம். நேரா என்னோட கர்சர் இங்க போகுதா, இந்த இடத்துல 20 அப்படின்னு கொடுத்துட்டோமா? எஸ் மேம். இப்போ இங்க கவனிங்க, ரேஞ்ச் ஆஃப் n+1 அப்போ 20+1. இந்த இடத்துல ஆக்சுவலா ரேஞ்சுக்கான யூஸ் என்ன, நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது n-1. ஆமாவா? எஸ் அனுவா? என்ன ரேஞ்சுன்னு கொடுத்தாலும் அங்க n-1. ஆமாவா?
அப்ப நீங்க 20ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் என்ன எடுத்துக்கும்? 19 தான் எடுத்துக்கும். அப்போ இந்த இடத்துல வெதர் ஈவன் நம்பர்ஸ் 19 அப்படின்னு சொல்லி இங்க போட்டா ஓகேவா? ஓகேவா? நோ. எக்ஸாக்ட்லி ஜோ, கரெக்டா வந்துட்டீங்க. எஸ் ஸ்வேதா, சுபம், ஹென்றி, நிகல், சூப்பர் சூப்பர். எஸ். ஸோ எஸ், இந்த இடத்துல நான் n-1 அப்படிங்கும்போது எனக்கு ஆக்சுவலா 20க்கு பதிலாக 19 அப்படின்னு போகும். அப்படி இருக்கும்போது ஈவன் ஆஃப் 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, இட் இஸ் நாட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக தான் இந்த n+1. இது கிளியருங்களா? ஓகே மேம். ஓகேவா? எஸ் ஹென்றி, சூப்பர். ஸோ எஸ், இப்போ இஃப் I is 2 which is equal to 0, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அப்பெண்ட் பண்றோம். எதை? இந்த 20யை தூக்கி அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 18, 16, 14, 12, 10, 8, 6, 4, 2 and 0. Got it? Okay, Yes, ma'am. so this would be, ஆனா எப்படி இருக்கும்? கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எல்லாத்தையுமே லிஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றும் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் எஸ், அந்த அப்பெண்ட் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு அப்பெண்ட் 20, 18, 16, 14, 12, 11, சாரி 12, 10, இது எல்லாமே எனக்கு என்னன்னு வரணும்? ஈவன் அப்படின்னு வரணும். அட் கைண்ட்லி ஜஸ்ட் மீதி இருக்கிறதெல்லாம் என்ன வரும்? ஆடுன்னு வந்துட்டு வெளியே போயிடும். ஏன்னா நம்ம இங்க எல்ஸ் பார்ட்டை நாம இங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அப்படியே வெயிட் பண்ணுங்க. லெட் வி வாட்ச் இட். எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 to 9, சாரி 0 to 20 அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ எஸ், யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ் டியர்? No? No? Okay, fine. So yes, of course, இந்த இடத்துல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் திருப்பியும் நம்மளோட ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்பயுமே ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணணும். கால் பண்றதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருக்கணும். அப்படி பண்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணா மட்டுமே தான் நம்மளோட கர்சர் எங்க போகுது? ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுக்குள்ள போகுது. எதெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணுமோ, எஸ், எதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுமோ, எஸ், ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இட் வுட் பி ஈஸியா இருக்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டன்னா? எஸ். அடுத்தது ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாமா? இல்ல நிறைய போகிற மாதிரி இருக்கா? பார்க்கலாமா? ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாருமே கொஞ்சம் சொல்லட்டும். ஏன்னா எஸ் மேம், எஸ் எஸ் மேம். மேம். எடுக்கலாமா? ஓகே, ஃபைன். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இம்பார்ட்டனா ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? அதாவது நீங்க ஒரு விஷயத்த கால் பண்றீங்க. எப்படி? இங்க ஒரு விஷயத்த கால் பண்றீங்க அண்ட் கால் பண்றதுக்கு முன்னாடி இதை டிஃபைன் பண்ணியிருந்திருக்கணும். சரி, டிஃபைனும் பண்றோம். அப்படி நான் டிஃபைன் பண்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எனக்கு a, bன்னு இருக்கு. நான் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்றேன்னு வைங்களேன், a, b சம்திங் ஏதோ ரிட்டர்ன் பண்றேன்னு வைங்களேன். ஸோ கால் வாங்கி அப்படியே ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்போ இதுக்கு உள்ள இருக்கிற இந்த பர்டிகுலர் டேட்டா எனக்கு வெளியே தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். அண்ட் அதே மாதிரி வெளியே ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கிற விஷயம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னீங்க? யோசிச்சு சொல்லுங்க. ஃபங்க்ஷன் உள்ள தெரியுமா? டிஃபைன் பண்ணியிருக்கிறது வெளியில தெரியாது. ஓகே, ஆனா வெளியில டிஃபைன் பண்ணியிருக்கிறது உள்ள தெரியும். எப்போ? ஃபங்க்ஷன் கால் கால் பண்ணும்போது பண்ணல. மேம். கால் பண்ணுவா. இந்த இடத்துல நீங்க குளோபல் அப்படின்னு ஸ்வேதா சொன்னீங்க. எஸ்ஸா ஸ்வேதா? மேம், ஆனா குளோபல் கரெக்டா வேரியபிள், இது என்னன்னு லோக்கல் தெரியல. வேரியபிள். குளோபல் வேரியபிளா டிக்ளேர் பண்ணாத மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இல்ல, அந்த இடத்துல ஒரு குட்டி கரெக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த இடத்தில் லெட் வி ஜஸ்ட் ஹேவ் இட். நான் இந்த இடத்துல பேரே வைக்க போறேன், GL வேரியபிள். இது என்னது? குளோபல் வேரியபிள். இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 30 அப்படின்னு. சரிங்களா? இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here, define f1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுல print
I'm in function f1, okay, and இந்த இடத்தில் global variable அப்படிங்கிற விஷயத்தை கால் பண்ணிடுறேன். இப்ப சொல்லுங்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஃபங்க்ஷனை கால் பண்ணலாமா? ஓகே, ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கவனிங்க, I'm in function f1 and அந்த f1க்கு என்ன வருது? குளோபல் 30. வேரியபிளோட இது குளோபல் 30 வேல்யூ வேரியபிளோட வேல்யூ வருது. வேல்யூ So, அப்ப என்ன அர்த்தம்? எங்க வெளியே டிஃபைன் declare பண்ணியிருந்தாலும் பண்ணாலும் உள்ளார ஃபங்க்ஷன்ல உள்ள தெரியும். ஃபங்க்ஷன்ல கால் பண்ணலாம். உள்ள ஃபங்க்ஷனுக்கு தெரியும். எப்பா தெரியும். அங்கதான் நான் இங்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வெளியே இருக்கிறவங்களது உள்ள தெரியும். ஆனா உள்ள ஏதாவது நான் டிக்ளேர் பண்ணனா வெளியே தெரியுமா? வெளில தெரியாது தெரியும். மேம். தெரியாது. சூப்பர். ஓகே, அது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்னு பண்ண போறேன், கவனிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இதே சேம் குளோபல் வேரியபிள வேற விதமா கொடுக்க போறேன். df f2, ஓகே, இது ஃபங்க்ஷன் 2. ஆனா இந்த ஃபங்க்ஷன் 2க்குள்ளார நான் வேணும்னே சில விஷயம் பண்ணுவேன். ஆனா நீங்க தான் தெளிவாக இருக்கணும். வேணும்னே அதே குளோபல் வேரியபிள் 89 அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்போ 1 செகண்ட். ஓகே, இப்போ கவனிங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். வாட் இஸ் GL வேல்யூ? 30. ஓகே, இங்க வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல டெஃபினிஷன் கேட்கிறேன். ஓகே, அப்சர்வ். இங்க ஒரு வேல்யூ கேட்கிறேன். குளோபல் வேரியபிளோட வேல்யூ என்ன? 30. 30. வெளியே டிக்ளேர் பண்ண விஷயம் 30. சரி, ஓகே. ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணீங்க. பாராமீட்டர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லப்பா, No. ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஐ am in function f1 and kindly just see here. இந்த இடத்துல நாம குளோபல் வேரியபிள் அப்படின்னு இங்க கால் பண்ணதுனால எனக்கு இங்க தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் குளோபலா இருக்கிற வேரியபிள் நம்மளுக்கு இங்கே தெரியும். அண்ட் அப்படியே வாங்க, ஃபங்க்ஷன் 2க்கு கால் பண்றேன். என்ன ஆகுது? 89 வரும். என்ன ஆகுது? 89. ஏன்னா இந்ததுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். 4. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் எங்க இருக்கிறேன்? கரண்ட் என்னது? லோக்கல். அண்ட் அந்த லோக்கலோட விஷயம் 89. எஸ், ஐ எம் இன் ஃபங்க்ஷன். சாரி, இது f2ன்னு போடணும். ஒரு நிமிஷம். f2. ஓகே, f2ல எனக்கு லோக்கலா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறமா தான் நான் வெளியே கரண்ட்ல போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குளோபல் வேரியபிள் அப்படின்னு என்ன இருக்கு? 89 இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் 89 நான் இங்க கொடுத்துட்டேன். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, திருப்பியும் சம்மரைஸ் பண்றேன். கவனிக்காதவங்க திருப்பி கவனிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் இந்த இடத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார, சாரி, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க ஒரு வேரியபிள் எனக்கு நான் இங்க டிக்ளேர் பண்றேன். இது 1. இந்த எக்ஸாக்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த வேல்யூ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு பண்ண முடியுமானா எஸ், ஆஃப்கோர்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளார எனக்கு x1 நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். எஸ், ஆக்சுவலா இதோட வேல்யூ என்னவோ அது எனக்கு இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். எப்போ நான் ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணுன்னு சொல்லும்போது. எஸ்ஸா? எஸ்ஸா? இது 1. ரெண்டாவது விஷயம், இங்க நான் ஃபங்க்ஷனுக்குள்ளார புதுசா x is equal to 30ன்னு போட போறேன். கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல 60 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் 30 அப்படின்னு போட்டேனா, அஃப்கோர்ஸ் இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க இது இல்லைனா தான் இங்க போகுது. கரண்ட்ல எனக்கு அதுக்கான வேல்யூ எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாக்ட் வேல்யூவை எடுத்துக்கும். இதோட வேல்யூ இங்க எதுவுமே எக்ஸ்ன்னு இல்லை அப்படின்னா குளோபல் இருந்து வேல்யூஸை எடுத்துக்கும். இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? எஸ் மேம். எஸ், எவ்ரி ஒன்? எஸ்,
சரி, இப்போ எஸ் மேம். அடுத்த விஷயம் அப்படியே வாங்க. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வெளியே இருக்கிற வேல்யூ உள்ள இங்க தெரியும். ஆமாவா? வெளியே இருக்கிற வேல்யூ உள்ள எனக்கு தெரியும். ஆனா எஸ் மேம். நான் இங்க உள்ள இருந்துகிட்டு இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமா? உள்ள இருந்துகிட்டு வெளியே இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணுங்க. நிகழ் கொஸ்டின் புரியுதுங்களா? புரியுது மேம், புரியுது மேம். பண்ண முடியுமா? ஆன்சர் என்ன? வெளியில உள்ள இருந்துகிட்டு வெளில எப்படி மேம் இது பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண ஆக்சஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. சரி, ஓகே. இப்போ நான் இந்த இது போடுறேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. குளோபல் வேரியபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இங்க கவனிங்க. இந்த இடத்துல குளோபல் வேரியபிள்னு ஒரு வேல்யூ இருக்கு. நான் இந்த இடத்துல 100ன்னு கொடுக்குறேன். சரி, இப்போ குளோபல் வேரியபிளோட வேல்யூ என்ன? 100. 100. 100ஆ? சரி, இப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கால் பண்றேன். அண்ட் சும்மா ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இன் F1 ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்தில் நான் இந்த குளோபல் வேரியபிள கூப்பிடுறேன். இப்போ ஓகேங்களா? சரியா? இப்போ இதை நான் கால் பண்ணும்போது, எதை F1 நான் இங்க கால் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? வெளியே இருக்கிற வேல்யூ இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சப் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இந்த இடத்தில் let I just make it this is a sub function. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுது தெரியுது. குளோபலா டிஃபைன் பண்ணிட்டு மாத்த முடியுமா மேம்? குளோபலா எங்க டிஃபைன் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷனுக்குள்ளார. ஃபங்க்ஷனுக்குள்ளார. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க ஸ்வேதா. எஸ். இப்போ இந்த இடத்தில் கவனிங்க, நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு உள்ள குளோபல் வேரியபிள் அப்படின்னு ஒன்று. ஓகே, ஸோ நான் இதை திருப்பியும் ஒரு சேஞ்ச் பண்றேன். val1 இந்த இடத்துல val1 which is equal to 999 and இங்க val1. ஓகே, இப்போ ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இதையும் 1 போட்டுறேன். ஸோ குளோபல் வேரியபிள் 1 அண்ட் ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணும்போது என்ன வரும்? 999. அமேசிங், அமேசிங். ஓகே, இந்த இடத்தில் 999 வரும். 999 என்னால சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னாலும் அந்த எக்ஸாக்ட் வேல்யூ தான் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா எனக்கு இங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் குளோபல் வேரியபிள், ஓ சாரி, இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்தில் குளோபல் வேரியபிள் 8 is 3 and இந்த இடத்தில் அந்த வேரியபிளை நான் which is equal to +1 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். and kindly just observe அந்த வேல்யூவை நான் வெளியே இருக்கிற வேல்யூவை உள்ள வந்து சேஞ்ச் பண்றேன். வெளியே இருக்கிற வேல்யூவை உள்ள சேஞ்ச் பண்றேன். and is it possibleான்னு கேட்டா kindly just observe when I call this function என்னது? எரர் அடிக்குது, is not associated with the value. and அப்படி இருக்கிற விஷயம், அதாவது once again நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனா இருக்கேன். வெளியே இருக்கிற வேல்யூவை உள்ள ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வெளியே இருக்கிற வேல்யூவை உள்ள என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு குளோபல் அப்படிங்கிற பேரு கொடுக்கணும். எங்க? எப்பா நீ வெளியே இருக்கிறது தான்ப்பா நீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த குளோபல் வேரியபிளுக்கு குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டை கொடுக்கணும். கீவேர்ட் டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்? 100 எனக்கு என்ன ஆகுது? 101 ஆகுது.
அண்ட் F1 எனக்கு என்ன ஆகுது 101. 101. டன்னா? So இப்போ what would be the value of global variable? Yes, ma'am. என்ன ஆகும்? global variable ஓட வேல்யூ என்ன இப்போ? 101. Global 101 variable 101? எஸ். ஏன்னா yes, yes. நம்ம ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்துகிட்டேவும், அதாவது சப் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்துகிட்டேவும் வெளியே இருக்கிற குளோபல் வேரியபிளை வேல்யூ சேஞ்ச் பண்ணிருக்கோம். எப்படி? பை யூசிங் இந்த Global. குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு. இஸ் இட் கிளியரா? Yes, ma'am. நம்ம மாத்தி அசைன் பண்ணும்போது எரர் வரலையே மேம். இந்த மாதிரி ஏன் அப்டேட் பண்ணும்போது மட்டும் வருது? கால் பண்ணும்போது மட்டும்தான் எரர் வரும். 99க்கு கால் பண்ண 999க்கு 999க்கு நம்ம கால் பண்ணும்போது எரர் வரலை. ஏன்னா இங்க உள்ள நாம வேல்யூ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த குளோபல் வேரியபிள் 1 கால் பண்ணட்டுமா? 1 கால் பண்ணட்டுமா? என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 999. 100. 100. ஏன்னா ஓ, இது function ஃபங்க்ஷன் call கால் பண்ணல. பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. got it? ஓகே. இதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் சேஞ்ச் பண்றேனா, ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் சேஞ்ச் பண்றேனா, ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் என்ன பண்றேன், எனக்கு பெர்மிஷன் இருக்கா? ஓகேங்களா? இந்த விஷயம் அண்ட் அப்படியேவும் ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்தில் எப்பயுமே ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றேன். எப்படி? இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை குளோபல் வச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை சேஞ்ச் பண்றேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இது ஒரு ஃபங்க்ஷனா? டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன். இந்த இடத்துல எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த எக்ஸாக்ட் வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? குளோபல் அசைன் பண்ணா சேஞ்ச் பண்ணலாம். சூப்பர். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த விஷயத்துக்கு எப்பா மேல இருக்கிற குளோபல்ல தான்ப்பா அப்படின்னு சொல்லி இது குளோபல் அப்படின்னு நான் இங்க சொன்னேன் அப்படின்னா என்னால இங்க சேஞ்ச் பண்ண முடியும். எஸ்ஸா? Yes, ma'am. இது கிளியருங்களா? எஸ் மேம். Clear. ஓகே. இப்போ இந்த இடத்தில் கவனிச்சுக்கோங்க, இது ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த குளோபல் விஷயம் ஓகே நான் இங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா அஃப்கோர்ஸ் நான் என்னன்னு கொடுத்தனும்னா நான் லோக்கல் அப்படின்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த இடத்துல நான் குளோபல் அப்படின்னு போட்டேன்னா, ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல குளோபல் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த இதுல இருக்கிற வேல்யூ, திருப்பி ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. இன் சச் அ கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல நெஸ்டடா ஒரு லூப், திஸ் இஸ் டிஃபைனிங் F1 அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு உள்ள இன்னொரு F2. இந்த இடத்துல நான் கொடுக்கிற ஒரு குளோபல் வேரியபிள் என்னால இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும்னா குளோபல் கீவேர்டை கொடுத்து அந்த G அப்படிங்கிற விஷயத்த நான் சேஞ்ச் பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ணலாம். பண்ணிடலாமா? எஸ். அதுவே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன்ல ஏன் என்னால இதை சேஞ்ச் பண்ண முடியும்னுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இதுக்கு யாருன்னே இதுக்கு தெரியாது. கிளியரா? யாருன்னே அது எனக்கு தெரியாது. தட் இஸ் வாட். அப்படி தெரியாது அப்படின்னு நான் சொல்லும்போது அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு குளோபல் யாருன்னு கேட்டா இவங்க, எனக்கு குளோபல் யாருன்னு கேட்டா யாரு? இவங்க. அப்ப எனக்கு இந்த எக்ஸாக்ட் விஷயம் இங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் நான் லோக்கல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும்? நான் லோக்கல் அப்படின்னு. ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா அத? எஸ்ஸா? சரி, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த இடத்தில் x1 அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க பாப்போம். அப்படியே கொஞ்சம் வேல்யூஸ் ஏதாவது சொல்லுங்க.
இல்ல நான் ஸ்ட்ரிங்லயே கொடுக்குறேன் ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும். நான் குளோபல்பா. ஓகேவா? ஓகே. குளோபல். இப்போ நான் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். இருந்து போறனா? ம். இருந்து போலாம். சரி. இப்போ அதே x1 நான் சோ இப்போ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இதுல தான் நம்ம இருக்கோம். எஸ்ஸா? எஸ் எஸ். எஸ் மேம், எஸ் மேம். Yes, ma'am. ஓகே. ஸோ எஸ் x1 வந்து நாம குளோபல் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, இப்போ இதுக்குள்ளார என்னோட லோக்கல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்ட் பண்றேன். என்னன்னு பிரிண்ட் பண்றேன்? எஸ் ஐம் இன் அவுட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அண்ட் என்னோட எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? Local. லோக்கல். லோக்கல். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எனக்கு நான் இந்த x1 கால் பண்ணா எனக்கு லோக்கல் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். இது எல்லாம் யாருக்குமே டவுட் இல்லையே? No. ஓகே, சரி. இப்போ இதுக்கு உள்ளார இன்னொரு டெஃபினிஷன் என்னது? Inner இன்சைட். function. ஆமா, இன்சைட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்தில் நான் ஒரு ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கல, சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிக்ளரேஷன் நான் லோக்கல் அப்படின்னு கொடுத்து, சாரி ஸ்பேஸ் இல்லாம நான் லோக்கல் அப்படின்னு கொடுத்து x1ன்னு கொடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் எந்த x1 சொல்றேன்? Global. குளோபல் உள்ள x1 மேம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. சோ இந்த இடத்தில் x1 நான் இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இன்சைட் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இங்க கவனிங்க. ஓகே, நான் இதுக்கும் வேற ஏதாவது பேர் கொடுத்துறேன் ஸோ தட் இன்னும் பெட்டரா இருக்கும். x1 இஸ் ஈக்குவல் டு இங்க நான் ஒரு நான் லோக்கல்பா, அது மட்டும் இல்ல, ஐ ஆம் செகண்ட் கால் அப்படின்னு கொடுத்துறேன். இதுதான் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அதுதான் இங்க வரப்போகுது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் எங்கேயாவது கால் பண்ணணும். எங்க கால் பண்ண முடியும்? இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நான் கால் பண்ண முடியும். ஆமா தானே? எஸ். ஓகே. அண்ட் அதே சேம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இங்க இருந்து ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ என்னோட கர்சர் எங்க இருக்கும்? இந்த இடத்துல ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டேன். இங்க நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா இங்க தானே கால் பண்ண முடியும். இது எஸ் மேம். டிஃபைனுங்கிற ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்து நான் கால் பண்றேன். ஓகேங்களா? ம். அதே அவுட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வெளியே வந்துட்டு வெளில வந்து கால் பண்ணுங்க. அவுட்டர்னு கால் பண்றேன். இது கிளியருங்களா? எஸ். கிளியர் மேம். இது யாருக்குமே இந்த டவுட் ஒண்ணு இல்லையே? நோ. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, ஐ எம் இன் அவுட்டர் ஃபங்க்ஷன் எங்க? எக்ஸ் லோக்கல். ஓகேவா? அண்ட் இன்சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். இந்தது நான் லோக்கல்னு மாறுச்சு. இப்போ x1 என்னவா இருக்கும்? குளோபல். x1 குளோபல். அது சேஞ்சே ஆகல. ஆனா இந்த நான் லோக்கல் நான் இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது. எந்தது? இந்த லோக்கலை இங்க நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ லோக்கல் அப்படின்னு இதுதான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு எங்க வரும்? இந்த இடத்தில். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இத இங்க எதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா நான் கால் பண்ணணும். I am outer function after non. இப்போ சொல்லுங்க, இப்போ கவனிச்சுக்கோங்க. இது ஒரு ஃபங்க்ஷனா? எஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு குளோபல் யாரு? இது. இந்த எக்ஸாக்ட் ma'am. ஃபங்க்ஷனுக்கு குளோபல் யாரு?
லோக்கல். ஆனா லோக்கல் நான் இங்க குளோபல்னு கொடுத்தேன் அப்படின்னா நேரா இங்க தான் போய் hit அங்க ஆகும். போய் ஆக்சஸ் ஆகும். ஆனா எனக்கு குளோபல் அப்படின்னு யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிறது நான் மேல இருக்கிறதாப்பா. அப்படி சொல்லும்போது நான் இந்த இடத்துல நான் லோக்கல் அப்படின்னு கொடுத்தா இந்த லோக்கல விஷயத்தை தான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனிங்க. நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இதை கட்டடிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன விஷயம்? அவுட்டர் ஃபங்க்ஷன். இங்க எனக்கு என்ன வரும்? லோக்கல்னு வரும். இதே இந்த இடத்துல அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா நான் இங்க வரப்போறேன். இங்க என்ன வரும்னு மட்டும் நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் இங்க இதை இன்க்ளூட் பண்றேன். இப்ப கவனிங்க என்ன ஆகுது? என்ன ஆயிடுச்சு? அவுட்டர் ஃபங்க்ஷனு லோக்கலா இருந்தது லோக்கல். நான் லோக்கலா மாறிடுச்சு. எஸ். காட் இட். ஆனா x1 அதேதான். x1 என்னது? குளோபல் தான். குளோபல் தான். எஸ். X1 பத்தி நாம எங்க, அதாவது வெளியே இருக்கிற குளோபலை நாம நோண்டவே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா எஸ், அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தாராளமாக நான் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஒரே ஒரு நிமிஷம், இதே சேம் நான் இந்த நான் லோக்கலுக்கு பதிலா குளோபல் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். எப்படி? நான் லோக்கலுக்கு பதிலா குளோபல்னு கொடுக்குறேன். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். கவனிச்சுக்கோங்க, லோக்கல் அப்படியே லோக்கலா தான் இருக்கு. இந்த குளோபலா இருக்கிற இந்த x1 என்னவா மாறுது? நான் லோக்கலா மாறிடுச்சு. சோ குளோபல் அப்படின்னு கொடுத்தா எப்பயுமே வெளியே இருக்கிற விஷயத்துக்கு தான் போகும். எப்ப நான் வெளியே போவேன்னா எனக்கு மேல இருக்கிற, ஏன்னா நான் ஒரு இன்னர் ஃபங்க்ஷன்ல இருக்கேன்னா எனக்கு மேல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு நான் சொல்ல போறேன். தட் இஸ் வாட் ஹியர். இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ் மேம். எஸ். ஸோ மேம் எஸ். எனக்கு ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க. ஆக்சுவலா ஓகே, இப்போ நான் இங்க இருக்கேன். நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கேன். ஓகே. குளோபல் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க இருக்கிற விஷயம் எனக்கு வரும். ஓகே. அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிற விஷயம் குளோபல் அப்படின்னு இங்க வரும். ஓகேவா? ஓகே. இங்க இதுக்கு நடுவுல இன்னொரு இன்னர் ஃபங்க்ஷன் f1, இதுக்கும் நான் குளோபல்னு கொடுக்கறேன். யார் எனக்கு குளோபல்? மெயின்ல இருக்கிறது தான். ஓகே. ஆனா இங்க இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேல்யூ நான் இங்க இருந்து சேஞ்ச் பண்ணணும். நான் குளோபல்னு கூப்பிட்டேன்னா எது வந்து நிக்குது? மேல உள்ளது வரும். மெயின்ல இருக்கிறது தானே வருது. ஆமா. ஆனா எஸ். இல்லப்பா, நான் மெயின்ல இருக்கிறத கூப்பிடல, எனக்கு மேல இருக்கிறத கூப்பிடுறேன். ம். அப்படின்னா நான் லோக்கல் போகணும். நான் லோக்கல் போட்டா போதும். சுபம் கிளியரா? ஓகே மேம். ஓகேவா? சரி, சூப்பர். சரி, ஓகே, ஃபைன் டியர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைன். சாரி, ஆக்சுவலாக சுபமும் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் யூடியூப்க்கு நான் முதல்ல யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால நான் இன்னைக்கிலிருந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து இன்னிலிருந்து நான் போட்டுறேன் நான். சரிங்களா? ஸோ இன்னைக்கிலிருந்து Okay, ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு வீடியோஸ் மட்டும் நான் அப்லோட் பண்றேன். அண்ட் நம்மளோட எல்லா ஒர்க் வீடியோஸும் வந்து நம்ம கிட்ஹப்ல ஆல்ரெடி நான் போட்டுட்டு இருக்கேன். அதை நான் இன்னைக்கும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? ஓகே. ஓகே மேம். எஸ், ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கு. நம்ம அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணிட்டு தென் வி ஜஸ்ட் கோ ஃபார் ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஓகே, தேங்க்ஸ் மேம். ஓகே மேம். தேங்க்யூ டியர்ஸ். Thank தேங்க்யூ. you, ma'am. கைண்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, see you Okay, ma'am. tomorrow. Bye bye bye. Thank you, ma'am. Bye. Bye ma, bye ma, bye.